every single blessing I willingly embrace. I walk in grace and confidence, setting my own pace. I am healthy, I am wealthy, I am shining bright in my own light. Everything is right, luck is on my side, fortune by design, and perfect in my rhythm. This blessed life is mine. Good luck is my companion, joy is my best friend. Abundance flows towards me without an end. Wellness is my anchor, on this I depend. The universe conspires my dreams to help me mend. I am healthy, I am wealthy, I am shining bright in my own light. Everything is right, luck is on my side, fortune by design, perfect in my rhythm. This blessed life is mine. Everything's aligned now in perfect divine order. Love flows from the cosmos across every border. I welcome every blessing, I stand a little taller. My spirit cannot waver, my life will never falter. I am blessed in every single way. I am blessed in every coming day. I wake up with gratitude, sunshine on my face. Health is in my body, wealth is in its place. Every single blessing I willingly embrace. I walk in grace and confidence, setting my own pace. I am healthy, I am wealthy, I am shining bright in my own light. Everything is right. Hi. Abundant morning. Are you able to see me and hear me well? Give me a thumbs up. Welcome Durga, welcome Sarika, welcome Priya. Yes, thank you so much for joining in for this Read and Succeed Book Talk Circle. And this is our bi-monthly circle. And if anybody couldn't understand Tamil here, எல்லாருக்கும் தமிழ் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நான் தமிழ்ல பேசுறேன், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறேன். எஸ், தேங்க்யூ துர்கா, தேங்க்யூ so much. If possible, try to switch on your camera so that it will be easy for me to connect better. So thank you so much Durga. More abundance to you. Actually in the yes, ஆக்சுவலி நாங்க வந்து bi-monthly இந்த புக் டாக் சர்க்கிள் வந்து நடத்துறோம். ஃபர்ஸ்ட் டியூஸ்டே, இந்த தடவை தான் வந்து இது செகண்ட் டியூஸ்டேல நாங்க நடத்துறோம். bi-monthly-ஆ நடத்துறோம். சாக்கோட கோல்டுக்கு நடத்துறோம். அண்ட் இங்க வி வில் டாக் அபவுட் புக்ஸை வந்து நாங்க ரிவ்யூ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம புக்கை பத்தி பேசுவோம். இந்த புக்கு நல்லா இருக்கு, இது இருக்கு, அதாவது இந்த சென்ஸ் நம்ம அந்த புக்கை வந்து அவங்கள ஆர்வமா எடுத்து படிக்க வைக்கணும். ரிவ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லும் அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க வந்து அந்த புக்கை நமக்கு தான் தெரிஞ்சிருச்சே அதுல இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு வந்துருவாங்க. அதனால நாங்க ரிவ்யூ கொடுக்க மாட்டோம். அதோட கியூரியாசிட்டியை கிளப்புற மாதிரி நாங்க புக் டாக் பண்ணுவோம். ஸோ தட் தே வில் டேக் தி புக் அண்ட் தே வில் ரீட் தி புக். அதுதான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ இன்னைக்கு நாங்க அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் என்னோட புக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் தட் இயர்லி ரீடர் குரூப் அண்ட் ஹேவிங் த சப்போர்ட். எல்லா சப்போர்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த புக் டாக் செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to have a preview of my book. ஒரு preview மாதிரி BTS நான் எப்படி இதை எழுதணும்னு நினைச்சேன், how I started this and how I did this,
அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரீ லான்ச் ஆஃபர் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம குரூப்ல நான் சொல்லி இருக்கிறேன். அந்த ப்ரீ லான்ச் ஆஃபரை நான் இங்கேயும் சொல்றேன். அண்ட் ஆல்சோ மெயினா நான் இந்த செஷனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வேளை புக் எழுதுறீங்களா இருந்தா இல்ல ஒரு புக் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எய்ம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்ல, என்ன பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி எழுதுறது, எப்படி எடிட் பண்றது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மெயினா கொஷின் ஆன்சரிங்கா வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஏன்னா இன்னமும் வந்து என்னோட புக்கு சோலோவா இருக்கிற இந்த புக்கு பப்ளிஷிங்க்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் அது பப்ளிஷருக்கு என்ன ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அமேசான் புக்கு எப்படி அமேசான் கிண்டில் அந்த இதெல்லாமும் ஐ எம் நாட் இன் ஸ்டில் இன் அ ப்ராசஸ் ஒன்லி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கொடுக்குறேன். வெல்கம் லதா, வெல்கம் டு திஸ் புக் டாக் செஷன். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி புக் ப்ரிவ்யூ ஆஃப் மை டெப்ட் புக். ஸோ உங்க எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் ஷோயிங் ஹியர். இங்க வந்ததுக்கே முதல்ல ஒரு நன்றி, ஹானர் பண்ணி இங்க வந்ததுக்கே முதல்ல ஒரு நன்றி. ஸோ இந்த புக்கு வந்து என்னோட புக்கு செல்ஃப் லவ் பத்தி பேசுறதுனால நம்ம இனிஷியலா ஒரு ஆக்டிவிட்டி, கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி சின்னதா செஞ்சுட்டு நம்ம இந்த புக் டாக் சர்க்கிள் ஆரம்பிக்கலாம். புக்கு செல்ஃப் லவ்ங்கிறனால அந்த கிரவுண்டிங் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு செல்ஃப் லவ் கிரவுண்டிங் ஆக்டிவிட்டியா தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சில செஷன்ஸ்ல இது சொல்லியிருக்கலாம். என்னோட செஷன்ஸ் முதல்ல அட்டன் பண்றவங்களுக்கு இது புதுசா இருக்கும். ஒரு சில டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் ஆஹா பிராக்டிஸ். நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய இந்த பிராக்டிஸ் ஆஹா. ஆஹா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ அக்செப்டிங் அண்ட் ஹெச் ஹக்கிங் அண்ட் அகெயின் ஏ யூ ஆர் அப்ரிஷியேட்டிங். ஸோ எப்படி பண்றோம் அப்படின்னா நீங்க உங்க கைகளை இதய பகுதி மேல வச்சுக்கோங்க. You place your hand on your chest and repeat after me. I accept myself. I accept myself. I accept myself. Then you hug yourself like this. Self hug. You hug yourself like this and you repeat after me. I hug myself. I hug myself. I hug myself. Then you pat on your shoulders, repeating after me. I appreciate myself. I appreciate myself. I appreciate myself. How did you feel now after doing this AHA practice? AHA. Yeah. AHA. Very happy. Thank you, Durga. It is a very simple tool. ஒரு சிம்பிள் டூலு, நம்ம எங்கனாலும் இதை செய்ய முடியும். ஆஹா, இதை ஞாபகம் வச்சுட்டாலே நீங்க போதும். எப்பெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சிம்பிள் ஆஹா டூலை எங்கனாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த ஆஹா டூலோட நான் இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். So just I am going to give a brief about all the discussions which we are going to have. And this is going to be so as usual I am starting the session with a quote. எப்பவுமே எங்களோட செஷன் வந்து ஒரு கோட்ல தான் ஆரம்பிக்கும். Today a reader, tomorrow a leader. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கட்டாயமா நாளைக்கு ஒரு லீடரா ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ எவ்ரி ரீடர் இஸ் அ லீடர். ஸோ ஸ்டார்டிங் வித் தட் த செஷன் டாபிக்ஸ் ஆர் கோயிங் டு பி லைக் திஸ். Safe circle intention and why this session is special and the seed of the book, phases of the book and BTS and learnings Q&A feedback pre-launch offer. ஸோ இதில் நிறையா கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பயப்படாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம நிறையா நான் சொன்ன மாதிரி இங்கே டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். எப்படி அந்த புக்கு எழுதும் போது எங்கேருந்து ஆரம்பிச்சுது, எங்கெல்லாம் நான் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன்,
அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க கேளுங்க, டிஸ்கஷனா இருக்கட்டும். ஸோ இது என்னோட பாயிண்டர்ஸுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். so that it will help for me to say எதையும் மிஸ் அவுட் ஆகாம நான் சொல்றதுக்காக வேண்டி இப்படி போட்டிருக்கிறேன். so said that முதல்ல நம்ம போறது வந்து இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது சேஃப் சர்க்கிள் இன்டென்ஷன். as we know it's a book talk circle and it is a safe circle, and here we are going to discuss only about a book. இங்க வந்து நான் ஜட்ஜ்மெண்டல் சர்க்கிள் இது, and it is not என்ன சொல்ல நெகட்டிவிட்டி இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் இருக்கக்கூடிய சர்க்கிள். அண்ட் இங்க இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நம்ம எல்லாருமே ஒரு லைஃப் லாங் லேர்னரா இருக்கக்கூடிய சர்க்கிள். ஸோ இங்க நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க பேசலாம், உங்களுக்கு தேவையான queries ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அண்ட் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் have your hand in your heart and take a long deep breath and repeat, I honor all the dreams that are lying within me to fly high and to serve the world. I honor all the dreams that are lying within me to fly high and serve the world. Take one more deep breath and gently open your eyes and return back to the session. So உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீமை நீங்க ஹானர் பண்றீங்க. இன்னைக்கு அந்த ட்ரீமுக்கான விதை இந்த செஷன்ல விழுந்ததா இருக்கட்டும். அந்த ட்ரீம் பெருசா ஹையரா போகணும், அந்த ட்ரீம் நிறைய பேர்த்த சர்வ் பண்றதுக்கு, நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, நிறைய பேர்த்துக்கு கைட் பண்றதுக்கு அந்த ட்ரீம்ஸ் it should come to reality. That is my wishes and blessings and more abundance to everyone who has joined this circle. இதுதான் இன்னைக்கு இன்டென்ஷன். அதுக்கு அடுத்து நம்ம போறது ஜஸ்ட் ஒரு சின்ன brief intro and overview to know about my book and my journey. So who are joining this for the first time? Mostly எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். I am Vasantha Vivek, mindful life coach from Chennai, and I was a professor, and from a professor I turned into a blogger and then a published author. Now I am in the journey of a coaching for mid-aged women. இதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ நான் என்னோட வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் கோ த்ரூ பண்ணேன், அண்ட் ரொம்ப டார்க்கஸ்ட் ஃபேஸஸை வந்து நான் கிராஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரியலைசேஷன் வந்து, நிறைய ஹெல்ப் வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த ஜேர்னி எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த புக்கு, நீங்க புக்குன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு புக்கை வந்து நம்ம ஒரு சக்சஸை அடைஞ்சதுக்கு அப்புறம், ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட லேர்னிங்ஸை ஷேர் பண்றது ஒரு புக்கா இருக்கும். பாப்புலர் செல்ஃப் ஹெல்ப் புக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட சக்சஸ் அண்ட் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னோட புக்கு அப்படிங்கிறது சக்சஸ், அச்சீவ்மெண்ட், கான்ஃபிடென்ஸ் அதுல இருந்து பிறக்கல. என்னோட ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து, என்னோட டார்க்கஸ்ட் ஃபேஸ்ல இருந்து தான் என்னோட புக் வந்து உருவாகி இருக்கு. and you are seeing the soul behind those pages. நீங்க உங்க கைகள்ல அந்த புக்கு வரும்போது அந்த பேஜஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோலை தான் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸை கோ த்ரூ பண்ணினேனோ அதைத்தான் வந்து அதை கோ த்ரூ பண்ணி, ஆனா ஏதோ ஒரு ஹோப் என்னை வந்து எங்கேயுமே தளர விடல. I am beyond this. I live to beyond this. அது ஏதோ ஒரு சக்தி என்னைய வந்து இழுத்துட்டு போச்சு. அது அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறதான் இந்த புக்ல வந்து நான் பேசி இருக்கிறேன். அண்ட் இதுல என்னோட ஜேர்னி வந்து மெயினா இருக்குது. நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணேன், ஒரு ஆரம்பத்துல எப்போ எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸை நான் வந்து உணர ஆரம்பிச்சேன்,
அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபேஸஸ்ல எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எப்படி நான் அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன், செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் இதுல பேசியிருக்கிறேன். அந்த செல்ஃப் லவ் தான் என்னையே காப்பாத்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து பேசியிருக்கேன். எப்படி நான் செல்ஃப் லவ்வை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் இந்த புக்ல நான் பேசி இருக்கிறேன். இது என்ன பத்தின ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோ அண்ட் ஓவர்வியூ ஆஃப் திஸ் செஷன். மூவிங் ஆன் டு வை திஸ் செஷன் இஸ் ஸ்பெஷல். ஸோ அது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏன் இந்த செஷன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த செஷன் வந்து இட் இஸ் நாட் எ செஷன் ஆஃப் லான்ச்சிங், ப்ரீ லான்ச்சிங்கோ இல்லை லான்ச்சிங்கோ இல்லை சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட புக்கு இப்படி அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்ல ஒரு செலிப்ரேஷனா என்னோட ஒரு ஒரு இன்னர் அச்சீவ்மெண்ட்டா சொல்றதுக்கோ இல்லை. இந்த செஷன் எதுக்காக வேண்டி அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களை கோ த்ரூ பண்ணாலும் என்னால இது முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய உங்களாலையும் இது முடியும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த செஷனு. அதனால தான் இந்த செஷன் ஸ்பெஷலு. ஸோ எல்லாராலையும் இது பண்ண முடியும், எல்லாராலையும் நம்ம லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், எல்லாராலையும் நம்மளோட லேர்னிங்ஸை, நம்மளோட கிஃப்ட்ஸை, நம்மளோட டேலண்ட்ஸை மற்றவங்களுக்கு உதவியா, மற்றவங்களுக்கு கைடன்ஸா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த செஷன் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அண்ட் செட் தட் ஃபேஸஸ் ஆஃப் தி புக், ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் தி புக் போறதுக்குள்ளாடி இங்க நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்லைடு. சீட் ஃபார் தி புக், இந்த புக்குக்கு எங்க விதை விழுந்துச்சு அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர் யூ கியூரியஸ் டு ஹாவ் தட், எங்க விதை விழுந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கியூரியஸா இருக்கிறீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இங்க புக்கு நிஜமாவே பிடிக்கும், புக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் எனக்கு ரொம்ப என்னோட லைஃப்ல புக்ஸுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க virtual hand ரைஸ் பண்ணுங்க. so that I can understand how we are connected through books அப்படிங்கிறது எனக்கு தெரியும். yes Lata, thank you so much. yes, anybody wants to share எப்படி உங்க வாழ்க்கையில புக் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா சொல்லலாம். yes, thank you Sarika, thank you. Anybody wants to share? Shall I? Yes. Yeah. 2020ல வந்துட்டு எனக்கு ஜாப் லாஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்த அந்த ஜேர்னிலாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு மேபி, பட் 2020ல தான் பெரிய ட்ரிகர் ஆச்சு. ஸோ அப்போ வந்துட்டு புக்ஸ் படிக்கணும்னு எப்பத்துல இருந்தோ ஆசை இருந்தது, பட் ஆட்டோ பைலட் மோட்னால முடியல. அதுக்கப்புறம் புக்ஸ் வந்துட்டு இப்போ சில பேர் நம்ம முன்னாடி இருப்பாங்க, சொல்லுவாங்க. இது புக் வந்துட்டு ஏதோ ஒரு சொல்லாம நம்ம கிட்ட ஏதோ ஒரு சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இப்ப அந்த புக்கு படிச்சு படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயம் நான் கத்துட்டேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா செல்ஃப் லவ், அது ஐ குட் கம்ப்ளீட்லி ரிலேட். ஏன்னா அதுதான் வந்துட்டு என்னையும் வந்துட்டு இட் டுக் மீ அந்த டிராவல்ல. ஸோ நிறைய விஷயம் நான் புக்ஸ்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். எப்படி நம்ம, ஏன்னா நம்ம யார்கிட்டயாவது பேசினா சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, ஐயோ ஏன் இப்படி நினைக்கிறா அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் புக் இட்ஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட், வி கேன் ரீட். அப்புறம் நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் கூட நம்ம கத்துக்கலாம். புக் அது ஜஸ்ட் ஒரு சின்ன இவ்வளோண்டு புக்கு, பட் இட் ஹேஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தேர் ஸ்ட்ரகிள்ஸ், ஹவு தே ஓவர் கம். ஸோ புக் வந்துட்டு இவ்வளோ இருக்கும், பட் இட் இஸ் ரியலி வெரி பிக் லேர்னிங். ஸோ புக் வந்துட்டு என்னோட லைஃப்ல 2020ல இருந்து புக் ஹாஸ் வெரி வெரி பிக் பிளேஸ் இன் மை ஹார்ட். சூப்பர் ஆசம் துர்கா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ரொம்ப அழகா சொன்னீங்க. புக்கு சின்னதா இருக்கும், ஆனா இட் கேரிஸ் த எக்ஸ்பீரியன்சஸ் எ லாட். தேங்க்யூ so much, more abundance to you. எஸ் லதா? நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா புக்குங்கிறது ஒரு 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 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். இட்ஸ் அ வேர்ல்ட்
இட் ஓபன்ஸ் அப் ஆர் ஸ்மால் வேர்ல்ட். நம்ம வந்து ஒரு அது என்ன டக்குன்னு ஹிந்தில தான் வருது, கூப்பு மண்டு ஃப்ராக் இந்த வெல் மாதிரி நம்ம உலகம் ரொம்ப சின்னதா இருக்கும். பட் அந்த உலகத்துல இருந்து இன்னும் உலகம் பெருசு அப்படிங்கறது துர்கா சொன்ன மாதிரி மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் திஸ். ஐ வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஆர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் தென் நம்ம நம்ம மிஸ்டேக்க கத்துக்கிறது இன்டெலிஜென்ட். பட் மத்தவங்க மிஸ்டேக்ல இருந்து நம்ம கத்துக்கிறது பீயிங் வெரி ஸ்மார்ட். மத்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் முன்னாடி ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஆஃப் ஃபிக்ஷன் தட் ஐ யூஸ் டு ரீட். தட் ஆக்சுவலி என்னுடைய இமேஜினேஷனை பெருசா அது வளர்த்தது. சோ எனக்கு எந்த ஒரு லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட என்ஜாய் பண்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு சாதாரண நாளா இருக்கும். பட் அதுல வந்து ஒரு காக்கா வரும், ஒரு பட்டர்ஃப்ளை வரும். இதெல்லாம் கூட அவங்க ரசிச்சு எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம உலகத்துல நம்மள சுத்தி நடக்கிற நிறைய சின்ன சின்ன விஷயம் which we will டே டு டே லைஃப்ல இக்னோர் பண்ற விஷயத்த கூட நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு ஃபிக்ஷன் என்ன ஓபன் பண்ணிச்சு. பட் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயாச்சு, அடல்ட் ஆயாச்சு, அப்ப வந்துட்டு நான் ஃபிக்ஷன் படிச்சோம். அதுல வந்துட்டு ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். விவேகானந்தா பத்தி, ராமகிருஷ்ண பரமஹம்சா பத்தி அதெல்லாம் படிக்கும்போது மை லைஃப் டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ் இன்னும் மூவ் ஆச்சு. இப்போ ஒரு ஐ மீன் அடல்ட் லைஃப்ல இந்த கரியர்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் ஃபிக்ஷன்ல மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி படிக்கும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், ஸோ ஓவரால் நம்மளுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், ரியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், எந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் இட் ஓபன்ஸ் அப் ஆர் வேர்ல்ட் டு அன் ஆல் டுகெதர். இட்ஸ் லைக் அது என்னது சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபேரி டேல் இருக்கே, மேபி அந்த குழந்தை வந்துட்டு ஒரு ரேபிட்ட பின்னாடி போகும். இட்ஸ் a very famous fairy tale. I forgot that. அந்த குழந்தை ஒரு ஆலிஸ் இன் தி வண்டர்லேண்ட். வண்டர்லேண்ட் மாதிரி தான் நம்மளுக்கு ஆக்சுவலி அந்த வண்டர்லேண்ட நம்மளுக்கு கொண்டு வந்து காமிக்குது முன்னாடி ஒரு புக்ஸ். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு see your book and I'm curious to know how quickly you did. Maybe if you can share those experience, it will be helpful to us also. எஸ், தேங்க்யூ லதா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். எஸ், ரொம்ப அழகா சொன்னீங்க, நம்மள வந்து ஒரு இன்னொரு வேர்ல்டுக்கு அது கடத்திட்டு போயிரும்னு. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் சுசி ஃபார் மென்ஷனிங் தட் புக் ஆலிஸ் இன் தி ஒண்டர்லேண்ட். மோர் அபண்டன்ஸ் டு யூ போத். ஸோ நானும் அதே மாதிரி தான் சொல்றேன், புக்கு அப்படிங்கிறது இட்ஸ் அ டெலிபோர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த புக்கு வந்து எந்த இடத்துக்கும் நம்மளை கூட்டிட்டு போகும். டைம் கிடையாது, அதுக்கு லொகேஷன் கிடையாது, அதுக்கு காஸ்ட் கிடையாது, மணி கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம இப்ப நினைச்சா நம்ம வந்து அண்டார்டிகால இருக்கலாம், நம்ம இப்ப நினைச்சா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கலாம், நம்ம இப்ப நினைச்சா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கலாம். ஸோ புக் வந்து நம்மளை அப்படி கடத்திட்டு போறதுக்கு உதவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அது நிறைய விதமான எக்ஸ்பீரியன்சஸ் மற்றவங்களோட லேர்னிங்ஸ்ல இருந்து நாமளும் அதே தப்புகளை பண்ணாம அவங்க டெஸ்டட் அண்ட் ட்ரையல் அந்த இதை நம்ம அவங்க வந்து ஒரு 10 வருஷமா அதை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டத நம்ம அந்த புக்கு மூலமா நம்ம ப்ரூவன் மெத்தடும் நமக்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் அந்த பிசிக்கல் புக் அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வே ஆஃப் யூனிவர்ஸ் கம்யூனிகேட்டிங் வித் மீ அப்படின்னு நான் நினைப்பேன். புக்ஸ் வழியா தான் யூனிவர்ஸ் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு சின்னதுல இருந்து நான் புக்ஸோட தான் வந்து இருந்திருக்கிறேன். அப்பா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர். ஸோ அதனால எனக்கு அந்த பிரிண்டிங் இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எங்க அப்பா ஒரு ரீடர், நிறைய புக்ஸ் அந்த சின்ன பிள்ளையிலே சோவியத் யூனியன்ல இருந்து அந்த சின்ன பிள்ளையில மேகசின்ஸ் வர்றதுல இருந்து பூந்தளிர்ல இருந்து எல்லாம் புக்ஸோட தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ நான் எப்பவும் சொல்றது என்ன அப்படின்னா, நான் வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்கள் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு சின்ன ஒரு லைனாவது நான் வாசிக்கல அப்படின்னா அன்னைக்கு நான் பிரீத்தே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான சஃபகேஷன் எனக்கு இருக்கக்கூடிய நாள். ஸோ எப்படி இந்த இது ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சின்னதுல வந்து எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு 2 பேஜ்ல எழுது, கதை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் கதை எழுதுவோம். சும்மா 2 பேப்பர், இந்த நம்ம நோட் பேப்பர் இருக்குல்ல, அதை மடிச்சு வச்சு கதை புக்கு மாதிரி ஆக்கி 2 பேஜ் அப்படியெல்லாம் வந்து எழுதுவோம்.
அப்போ இனிஷியலா நான் அப்படி எழுதும் போது எங்க அப்பா வந்து பக்கத்துல வீட்டுல எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் அடிப்பாங்க. ஜெராக்ஸ் அடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. என் மக எழுதியிருக்கா, எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அப்புறம் என் தம்பி வந்து வரும்போது என் தம்பி இது மாதிரி காட்டுக்கு சென்ற சிறுவன் அப்படின்னு ஒரு புக்கு போட்டான், 10 பேஜ். அதை சின்னதா இப்படி ஒரு ஹேண்ட், இது என்ன சொல்ல, பேம்ப்ளெட் மாதிரி 10 பேஜ் எங்க அப்பா அதை ஆக்கி பிரிண்டிங் பிரஸ்ல எங்க அப்பா பிரிண்டே பண்ணிட்டாங்க. அதை எங்க பிரஸ்லயே 10 பேஜ் தான், அதை பிரிண்ட் பண்ணிட்டாங்க அவனோட இத. ஸோ அப்பவே எனக்கு வந்து ஐ காட் தட், அவன் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளும் இது மாதிரி ஒரு இது பிரிண்டடா எனக்கு வேணும்னு அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஆனா அந்த ஆசை அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா நான் அதை பத்தி நினைச்சுக்கல. பட் நான் கெப்ட் ஆன் ரைட்டிங், ரொம்ப எழுதுவேன். எங்க அப்பாட்ட வருஷம் டைரி கேட்பேன், டைரி தாங்கப்பா, டைரி தாங்கப்பா, டைரி தாங்கப்பான்னு டைரியில எழுதிட்டே இருப்பேன். என்னத்தெல்லாமோ கவிதைன்னு எழுதுவேன், ஹைக்கூன்னு எழுதுவேன், ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதை என்னத்தையாவது ஒண்ணு எழுதிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சேன். காலேஜ்ல வந்து இருக்கும்போது மேகசின்ஸ் போடுவாங்கல்ல, நம்மளோட காலேஜ்ல ஏதாவது மேகசின்ஸ் போடுவாங்க. படிக்கும் போதும் சரி, அந்த மேகசின்ல கேட்பாங்க ஏதாவது ஒரு சின்ன ஆர்டிக்கல், என்னத்தையோ ஒன்று, ஒரு பசிலா இல்லை ஒரு பிரெயின் டீசர், ஏதோ ஒன்று கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரொஃபஸரா. அங்க வந்து என்னோட இது ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் என்னை வந்து எம்சி பண்றதுக்கு சொல்லுவாங்க செஷன்ஸுக்கு. ஸோ எந்த காலேஜ் மேகசின், டிபார்ட்மெண்ட் மேகசின் ஆனாலும் சரி, காலேஜ் மேகசின் ஆனாலும் சரி, பசங்க வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, மேம் உங்களோட இது ஏதாவது அதுல இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பெல்லாம் வந்து ஐ ஃபெல்ட் சோ ஹானர்ட். ஏன்னா பசங்க நம்ம நம்பி வந்து கேட்குறாங்க, இவங்க கட்டாயம் கொடுப்பாங்க. அதுவும் போக லாஸ்ட் நிமிஷத்துல வந்து கேட்டா கூட நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட அந்த எழுத்து ஜேர்னி ஒரு பிரிண்ட் மெட்டீரியலுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ காலேஜ் மேகசின்ஸ்ல எல்லாத்துலேயும் என்னோட ஆர்டிகல் ஏதாவது ஒன்று சின்னதா பெருசா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிசிக்கல் கண்டிஷன்னால நான் வேலையை விட வேண்டியது வந்தது, வீட்டில் இருக்க ஆரம்பிச்சேன். அப்பவும் என்னோட தேடுதல், அந்த படிக்கிற விஷயம், அதெல்லாம் என்னால் நிப்பாட்ட முடியல. அதனால நான் பிளாகிங் ஆரம்பிச்சேன். ஸோ பிளாக் ஆரம்பிச்சு பிளாக்ல நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் நான் அதுல எழுத ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட இப்போ என்னோட பிளாக் 10 வருஷம் ஆகுது. இதோ நான் 2 வருஷமா எழுதல அப்படின்னாலும் அந்த பிளாக்ல அவ்வளவு விஷயங்கள் நான் இந்த சாட் ஜிபிடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியான காலம். ஸோ அதுல இருக்கிற அந்த ரைட்டிங்ஸ் வந்து ஒரிஜினல் ரைட்டிங்ஸ், என்னோட மனசுல எழுந்த விஷயங்களை நான் அப்படியே எழுதி இருக்கிறேன். அது போக இப்ப நான் பிளாக் பண்ணாட்டாலும் 2 டைரி முழுக்க நான் எழுதி வச்சிருக்கேன். ஐடியாஸ், இதெல்லாம் எழுதணும்னு ஐடியாஸ். எங்க வீட்டுல விவேக் திட்டுறதே அதுதான், எத்தனை டைரி எல்லாம் உனக்கு, இதெல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு ரூம் வேணும் போல இருக்கே, எழுதி 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 தள்ளுற. நம்ம கோர்சஸ் ஏதாவது அட்டன் பண்ணாலும் சரி, நம்ம மென்டர்ஸோட செஷன் அட்டன் பண்ணாலும் சரி, உட்காந்து எழுதுவேன். ஸோ எழுதிட்டே இருப்பேன் நான். அது ஏன் இப்படி பண்ற, உனக்கு மனசுல வாங்கினா போதாதா, இல்ல டிஜிட்டலா நீ அவங்க சொல்றத அப்படியே உடனே ஒரு வேர்டு டாக்குமெண்ட்ல அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அது சம்மரி, இப்ப வந்து ஏஐ சம்மரி கொடுக்குது, அப்படி எடுத்துக்கோமாங்க. பட் ஐ ஆம் நாட் அ டிஜிட்டல் பர்சன். ஐ எம் அ பர்சன் ஹூ லவ்ஸ் புக். பிசிக்கலா எனக்கு புக்கு கையில தொடணும், பிசிக்கலா அதை தொட்டு பார்க்கணும், அதை ஸ்மெல் பண்ணணும், அதுல நான் என்னோட இதை அண்டர்லைன் பண்ணி வச்சு நான் திருப்பி அந்த புக்கை எடுக்கும் போது எனக்கு ஐ ஷுட் ஹேவ் தட் ஃபீல். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனா இருக்கு. பிளாகிங் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பிளாகிங் அப்பந்தான் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட சேர்ந்து இருக்கிற பிளாகர்ஸ் வந்து ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு யூஎஸ்ல இருக்கிற பொண்ணு, அவங்க புக்கா நாங்க ரிலீஸ் பண்ண போறோம், ஆந்தாலஜி அப்படி. எனக்கு ஆந்தாலஜினா என்னன்னே அப்போ தெரியாது, வாட் இஸ் தட்ங்கிறது கூட எனக்கு தெரியாது. பட் தே டோல்டு தட் நாங்க ஒரு 100 மாம்ஸ், அம்மாக்கள் 100 மாம்ஸ் கிட்ட இருந்து நாங்க ஸ்டோரி வாங்கி அதை நாங்க ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ண போறோம், உங்களோட ஸ்டோரியும் அதுல வரும், ஸோ அதனால நீங்க கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ஆசை தான், எப்படி கொடுத்து என்னங்கிறதெல்லாம் தெரியல, டைம் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பிளாக்ல நான் வந்து ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருந்தேன். என் பையனுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி, லெட்டர் டு மை கியூரியஸ் டீன் அப்படிங்கிற மாதிரி. என் பையன் அப்போ டீனேஜ்ல இருக்கான். அவனுக்கு நம்ம விமனோட பவர் ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்ற மாதிரி, பீரியட்ஸ் பவர், பீரியட்ஸுங்கிறது வந்து
ஒரு என்ன சொல்ல, ஒரு கர்ஸ் கிடையாது. பீரியட்ஸ்ங்கிறது ஒரு பவர். ஒரு விமன் வந்து அந்த லைஃப உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கிறது அந்த பீரியட்ஸ் தான் அப்படின்னு என் பையனுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுற மாதிரியான ஒரு பிளாக் ஆர்டிக்கிள் நான் போட்டிருந்தேன் என்னோட பிளாக்ல. அதையே அப்படியே நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அவ்வளவுதான். நான் வேற எனக்கு அப்பெல்லாம் சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஜஸ்ட் தட் நான் ஐ கேவ் தட் டு தட் ஆர்டிக்கிள் டு தி பர்சன். அவங்க பாருல் அப்படி அவங்க பேரு. அதித்தி இன்னொரு பொண்ணு. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்க ரெண்டு பேருமே யூஎஸ்ல தான் இருக்காங்க. அவங்க மூலமா அவங்க ரெண்டு பேரும் பிளாகர். ஸோ அதித்திங்கிற பொண்ணோட பிளாகிங் ரைசிங் வேர்ல்டு சில்ட்ரன், அதுல நான் நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கேன், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி அந்த பிளாகிங் வேர்ல்டு மூலமாக தான் இந்த புக் ரைட்டிங் வந்துச்சு. ஸோ அப்படி என்னோட ஆந்தாலஜி பப்ளிஷ் ஆன புக்கு தான் ஃபர்ஸ்ட் புக்கு இந்த புக்கு, விச் இஸ் வென் யூ ஆர் டன் எக்ஸ்பெக்டிங். இது வந்து 100 மாம்ஸோட ஸ்டோரிஸ் இதுல இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி ஸ்டோரி தான் என்னோட ஸ்டோரி, எ லெட்டர் டு மை கியூரியஸ் டீன் அப்படிங்கிற ஸ்டோரி. இட்ஸ் அன் அமேசான் பெஸ்ட் செல்லிங் புக் இன் யூஎஸ்ல. நீங்க அமேசான்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது அமேசான்ல இது யூஎஸ்ல நிறைய செக்மெண்ட்ஸ்ல, அதாவது பேரண்டிங்ல, செல்ஃப் ஹெல்ப்ல, நிறைய விஷயங்கள்ல, நிறைய இதுல வந்து இது வந்து பெஸ்ட் செல்லிங் புக்கா இருக்குது. அமேசான் ஆத்தரா நான் எப்பவுமே ஆயிட்டேன் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியே ஆயிட்டேன். பட் ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் தட், ஐ ஆம் நாட் என்ன சொல்ல, ரியலைஸ் பண்ணல நான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆத்தரா ஆயிருக்கேன் அப்படிங்கிறத. ஐ குடன்ட் ரியலைஸ் தட். ஏன்னா நான் அப்ப இருந்த மனநிலை அப்படி. என்னை பத்தின ஒரு செல்ஃப் ஒர்த் எனக்கு ரொம்ப கிடையாது. ஏதோ எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே ஒழிய இதெல்லாம் பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு என்ன சொல்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு மைல் ஸ்டோனா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியல. ஸோ இந்த புக்கை நான் வாங்கல, ஒன்றும் செய்யல. என் தம்பி யூஎஸ்ல இருக்கான், அவன்கிட்ட சொல்லி கூட அந்த புக்கை நான் வாங்கியிருக்கலாம், பிசிக்கலா வாங்கியிருக்கலாம். பட் எனக்கு தான் அதுதான் ரெஜிஸ்டரே ஆகலையே. அப்படிங்கும்போது அந்த நான் புக்கை வாங்கணும்னு தோணல. யார்கிட்டையும் நான் அப்படி ஒரு புக்கில் வந்திருக்கேன், எழுதியிருக்கேன், அமேசான்ல என் பேர் இருக்குன்னு கூட நான் சொன்னது கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அவ்வளவுதான். அது அப்படின்னு நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கு அடுத்து நான் வந்து கோச் ஆனதுக்கு அப்புறம் ஐஎல்ஹெச்ல நம்ம எல்லாரும் மெம்பர்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வி ஆர் பார்ட் ஆஃப் ஐஎல்ஹெச். ஸோ நான் போன வருஷத்துக்கு இந்த ஐஎல்ஹெச்ல என்னோட ஸ்டோரி வரணும், ஐ கேன் கோச் புக்குன்னு நாங்க போடுறோம். நம்ம இதுல சித்தார்த்தோட தம்பி ரூப்போட கைடன்ஸ்ல நம்ம ஐஎல்ஹெச்ல இருந்து ஐ கேன் கோச்சுங்கிற புக்கு நம்ம போடுறாங்க வருஷம். ஸோ போன தடவை நான் அதுக்கு கொடுத்தேன். அப்போ வந்து ஆர்வமா இருந்தேன், என்னோட ஸ்டோரி வரணும்னு சொல்லி நான் ஆர்வமா கொடுத்தேன். எல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணாங்க, அந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணேன். ஐ வாஸ் சோ கியூரியஸ் என்னோட ஸ்டோரி வந்து செலக்ட் ஆகும்னு. பட் இட் ஹாஸ் நாட் பீன் செலக்டட் தட் டைம். ஸோ அந்த டைம் என்னோட ஸ்டோரி செலக்ட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது. நான் அவ்வளோ ஆர்வமா இருந்தேன், நம்ம ஸ்டோரி செலக்ட் ஆகலைங்கும் போது ஐ ஹாவ் டு திங்க் அப்படிங்கிறது, என் ஸ்டோரியை ரீரைட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஐ டோன்ட் கிவ் அப். ஸோ நான் அப்போ வந்து உறுதியாக முடிவு எடுத்தேன், அடுத்த தடவை நான் இந்த எஃபிஆர் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் ஸ்டேஜ் ஏறி என்னோட ஐ கேன் கவுச் புக்கை நான் சித்துக்கிட்ட இருந்து வாங்குவேன் அப்படின்னு ஐ மேனிஃபெஸ்டட் தட். ஐ மேட் அ டிக்ளரேஷன் டு தி யூனிவர்ஸ், ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டாவது திருப்பி அந்த இதுல ஆரம்பிக்கும் போது இந்த ஏப்ரல், அது போன டிசம்பர்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. எப்போ யூஸ்வலா டிசம்பர்ல அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த டிசம்பர்ல ஆரம்பிக்க போறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ரிமைண்ட் பண்றேன், உங்க ஸ்டோரி அதுல வரணும்னா கட்டாயமா டைமண்ட் கால்ஸ் அட்டன் பண்ணுங்க. இன்னைக்கு சித்து வந்து டியூஸ்டே நைட்டு ஹேக்கத்தான்ல அதை பத்தி பேசுறேன்னு சொல்லி நேத்து லீடர்ஷிப் கவுன்சில் காலில் சொன்னாரு. ஸோ அதனால யாருக்காவது உங்க ஸ்டோரி ஐ கேன் கோச்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஓபன் பண்றாங்க, இன்னைக்குல இருந்து அது ஓபன் பண்றாங்க. அப்படிதான் நான் போன டிசம்பர்ல என்னோட ஸ்டோரியை ரீரைட் பண்ணி நான் சப்மிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஜான்வரி, பிப்ரவரி அதுல எல்லாம் அவங்க வந்து ரிவ்யூ ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணினாங்க. மார்ச்ல தே டிக்ளேர்ட் தட் யுவர் ஸ்டோரி இஸ் செலக்டட்
ஃபார் தி ஐ கேன் கோச் புக் அப்படின்னு சொல்லி இந்த மார்ச்ல சொன்னாங்க. ஏப்ரல்ல தட் புக் காட் பப்ளிஷ் அண்ட் ஐ அட்டெண்டட் FBR and I am having my book in my hand. So this is the I Can Coach book and this is having 2 volumes, volume 6 and volume 7. என்னோட ஸ்டோரி வால்யூம் 7ல வந்திருக்கு. த கெலஸ்டியல் காம்பஸ் அப்படிங்கிற இதுல என்னோட ஸ்டோரி வந்திருக்கு. அண்ட் 115th பேஜ்ல this is my story where it got published. அந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னோடது தான். ஸோ கான்ஸ்டலேஷன்ஸ் வித்தின் மேப்பிங் தி அன்சீன் யூனிவர்ஸ், கண்ணுக்கு தெரியாத யூனிவர்ஸை மேப் பண்றதா, அதுதான் அவங்க சாப்டர் டைட்டிலா போட்டிருக்கிறாங்க. அந்த சாப்டர் டைட்டில்ல ஃபர்ஸ்ட் அந்த என்னோட ஸ்டோரி வந்து த பிரைட் சைட் ஆஃப் மை பிளைண்ட் ஸ்பாட், என்னோட பிளைண்ட் ஸ்பாட்டோட பிரைட் சைடு அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட ஜேர்னியே வந்து அந்த ஐ ரெட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. அங்கதான் என்னோட டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சுது. ஸோ அந்த டார்க்கஸ்ட் சைட்ல நான் பிரைட்டஸ்ட் இதை பார்த்ததை தான் அதுல ஸ்டோரியா எழுதி இருக்கிறேன். இதுவும் நேஷனல் பெஸ்ட் செல்லிங் ஆந்தாலஜி. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் ஆந்தாலஜி. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆந்தாலஜி. ஆந்தாலஜினா நிறைய பேர் சேர்ந்து எழுதுற ஒரு புக்கு. அது இட் இஸ் பீயிங் பப்ளிஷ் பை சம்படி எல்ஸ், யாராவது ஒருத்தங்க அதை பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கும்போது இந்த புக்கை நான் சித்து கிட்ட கையில வாங்கும் போது, ஸ்டேஜ் ஏறி கையில வாங்கும் போது I felt a different kind of vibration within me. எனக்குள்ள ஒரு பெரிய வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் இதை என்னோட ஒரு புக்கு நான் எழுதணும் கட்டாயமா அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா, எனக்குள்ள அந்த காலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக ஆரம்பிச்சுது. ஆனாலும் பெருசா நான் வந்து என்ன சொல்ல, விஷன் 2025ன்னு எங்களோட சாக்கு நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். அந்த விஷன் 2025லயும் நான் சொல்லி இருந்தேன். அதாவது நான் வந்து இந்த இயர்ல கட்டாயமா புக் எழுத போறேன் அப்படிங்கிறத நான் விஷன் 2025ன்னு எங்களோட சாக் வீக்லி மாஸ்டர் மைண்ட் செஷன் அந்த இதுல எடுக்கும் போது சொல்லி இருந்தேன். ஆனாலும் அதை நான் வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய முயற்சி எல்லாம் வந்து எடுக்கல. Wait a minute. I'll show my vision board so that அதுக்கப்புறம் நான் அதை பத்தி ரொம்பலாம் சிந்திக்கலாம் இல்லை. ஆனா இந்த போன தடவையும் நான் விஷன் போர்ட்ல வச்சேன், இந்த தடவையும் என்னோட விஷன் போர்ட்ல நான் வெயிட் a minute, இது இல்லை. ஸோ விஷன் போர்ட் நான் போன தடவையும் கிரியேட் பண்ணேன். ஆனால் போன தடவை கிரியேட் பண்ணும்போது அந்த விஷன் போர்டோட நான் அவ்வளவு அலைன் ஆனேனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எவ்ரி டைம் விஷன் போர்ட் வில் ஒர்க் ஒன்லி இஃப் வி அலைன் வித் தட் எனர்ஜி. அந்த மாதிரி அலைன் ஆனா தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த தடவை நான் விஷன் போர்டு வைக்கும் போது இதுதான் என்னோட விஷன் போர்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்க நான் வந்து என்னோட புக்கை வச்சிருக்கிறேன். இது நான் ஒரு புக்கு எழுதுற மாதிரி அன்லீஸ் யுவர் ரேடியன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது அன்லீஸ் யுவர் இன்னர் ரேடியன்ஸ் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இதுதான் என்னோட விஷன் போர்டு. ஸோ அதுல நிறைய எது நடந்துச்சு எது நடக்கலைங்கிறது இருக்கு. ஆனா இந்த விஷன் போர்ட்ல நான் வச்சதுக்கு அப்புறம் ஐ லிட்ரலி என்ன சொல்ல, என்னோட இதுக்கு முன்னாடி என்னோட டேபிளுக்கு முன்னாடி விஷன் போர்டு வச்சிருக்கேன். அண்ட் லிட்ரலி ஐ see that vision board every day and I visualized that vision board every day. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது ரொம்ப எனக்குள்ள அலைன் ஆக ஆரம்பிச்சதோ என்னவோ தெரியல. அண்ட் தென் நான் வந்து அக்டோபர் லாஸ்ட்ல வந்து ஐ அட்டெண்டட் தி கேஷ் ஃப்ளோ கேம் பை டாக்டர் சந்தீப் குப்தா. அவங்க சென்னையில அந்த கேம் நடத்தினாங்க, கேஷ் ஃப்ளோ கேம்னு. டாக்டர் சந்தீப் குப்தா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், வெல்த் ஆசிலேட்டர் ஹப்போட
ஃபவுண்டர் அண்ட் வெல்த் ஆக்சிலரேட்டர் கோச். விவேக் வந்து அவரோட இதுல டைமண்ட்ல இருக்காரு. வா கம்யூனிட்டியில விவேக் வந்து அவரோட டைமண்ட்ல இருக்காரு. பட் விவேக்கால இந்த கோச்சிங் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட், அவர் ஆர்வத்துல சேர்ந்தாரு. சித்தோட இதுல கோல்டுல இருக்காரு, சந்தீப்போட இதுல டைமண்ட்ல இருக்காரு. பட் அவர் இந்த கோச்சிங்ல எல்லாம் அவரால் முடியல அப்படிங்கறதுனால ஹி கான்சென்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இப்போ அவர் ஸ்டாக் மார்க்கெட் டோட்டலா ட்ரேடரா இருக்கிறாரு. ஸோ அந்த வா கம்யூனிட்டியோட அவரோட மெம்பர்ஷிப்பை நான் தான் யூஸ் பண்றேன் ஃபுல்லுமே. ஸோ அப்படி யூஸ் பண்றதுல இந்த கேஷ் ஃப்ளோ கேம் சென்னையில நடக்குங்கிறதுனால 2 பேரும் அதுக்கு பே பண்ணி 2 பேரும் அட்டன் பண்ணோம். விவேக்கும் அட்டன் பண்ணோம், நானும் அட்டன் பண்ணேன். அங்கதான் சந்தீப் குப்தா மேட் மீ டு ரியலைஸ், இல்ல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, இவ்வளோ பேசுற எல்லாம் பண்ற. நான் அப்ப அந்த இந்த புக்கை வந்து நான் சந்தீப் குப்தாக்கு கிஃப்ட் பண்ணேன், ஐ கேன் கோச் புக்கை கிஃப்ட் பண்ணேன். ஸோ அப்போ அவர் கேட்டாரு, இந்த புக்கில் எழுதியிருக்கிறது ஓகே, எல்லாம் நல்லதுதான், விச் இஸ் அ வெரி குட் திங், எல்லாம் கரெக்டு. பட் இந்த புக்கில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டோரி ஃபார் யூ அண்ட் ஹூ இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்டாரு. மியர்லி அது வந்து சித்து தான். ஸோ ஆனால் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்கு, எனக்கு சீட் அங்கதான் கிடைச்சது அப்படிங்கிறது. பட் ஒய் டோன்ட் யூ ட்ரை டு ரைட் அஸ் யுவர் ஓன் புக்னு ரொம்ப நச் பண்ணாரு. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள அந்த விதை அவர் நச் பண்ணாருங்கிறதுக்குனால இல்லை, எனக்கு உள்ளுக்குள்ள அந்த விதை இருந்தனால நான் எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தனால அந்த அக்டோபர் 26 அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வாஸ் டோட்டலி இன்டு தட் தாட். இல்லை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இட் ஆல் கேம் இன் டு ஷேப். அதே நேரத்தில் ஸ்வேதா அவங்க வந்து இந்த புக்கு ஆத்தர் கோச் வந்து அவங்களும் மிஷன் போட்டாங்க. நம்ம ஐஎல்ஹெச்ல நான் டைமண்ட் மெம்பரா இருக்கிறதுனால அதெல்லாம் ஃப்ரீ, அதனால அந்த செஷனும் நான் அட்டன் பண்ணேன். ஸோ எல்லாம் டோட்டலா சேர்ந்து நாங்க வா கம்யூனிட்டியில இருக்கிறதுனால WWR அட்டன் பண்ண போறோம் இந்த ஜான்வரியில. ஸோ அதுல நம்ம புக்கை லான்ச் பண்ணலாம்னு சொல்லி வா கம்யூனிட்டி மூலமா தான் நான் இந்த புக் பப்ளிஷிங்கை பண்றேன். ஸோ இந்த விதத்துல தான் என்னோட புக்கு ஜேர்னி வந்து ஆரம்பிச்சுது. So this is how I started my book journey. So hope you are getting some points out of it. எங்க நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல இல்ல, எங்க இருந்து வேணா நமக்கு ஒரு விதை விழலாம், எங்க இருந்து வேணா நம்மளோட ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்கிறது எனக்கு ஒரு ஹீலிங் மாதிரி இருக்கு. எழுத நான் ரொம்ப ஹீல் ஆகுறேன்னு அர்த்தம். ஸோ இங்க நம்மளோட இருக்கிறது துர்கா இங்க இருக்கிறாங்க. துர்கா இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஆத்தர் அலாங் வித் மீ. என் கூட அவங்களும் இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆத்தரா இருக்கிறாங்க. அவங்க ஸ்வேதாவோட அந்த மிஷன்ல இருந்து லான்ச் பண்றாங்க இ புக்கு. ஸோ நான் துர்கா கிட்ட இருந்து சில வார்த்தைகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் துர்கா. வெல்கம் பானு. சிஸ்டம் கேம் மொபைல் ரெண்டுத்துலயும் நான் இது பண்ணிருக்கேன். ஏன்னா இதுல நீங்க ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரியும், என்னால பார்க்க முடியாது. சிஸ்டம்ல கூட இது பண்ணிருக்கேன். சோ என்ன சொன்னீங்க, நான் என்ன ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்க? சாரி. நீங்களும் ஃபர்ஸ்ட் புக் எழுதுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எது உங்களை புக் எழுத வச்சது? சொன்னீங்க பாத்தீங்களா, நான் சின்ன வயசுல வந்துட்டு அந்த மேகசின் படிக்கிறது. எங்க அப்பா வந்து தமிழ் பேப்பர் வாங்கும்போது, தினமணி பேப்பர் வாங்கும்போது அதுல சிறுவர்மணின்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு அப்புறம் அந்த ஞாபகம் எல்லாம் இருந்துச்சு. ஏதாவது அந்த பேம்ப்ளேட் வரும். அப்புறம் எங்க அப்பா வந்துட்டு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் வாங்குவாரு, பகவத்கீதை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சொன்னீங்களா பரமஹன்சா, திருவண்ணாமலையில இருக்கிறாரு, ராமானுஜனா ரமணர். அவரோட புக்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க அப்பா நிறைய இவ்வளவு குண்டு குண்டு புக்ஸ் வச்சிருப்பாரு, எல்லாமே தமிழா. எப்பயாவது படிப்ப, அவ்வளவு இதுவாலாம் படிக்க மாட்டேன். பட் எங்க அப்பா அதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சிட்டு இருப்பாரு. அந்த படிக்கிறது, அந்த புக்ஸ் வந்துட்டு எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் அப்படியே எனக்கு என்ன சொல்றது, அந்த பிளாஷ்பேக்ல டிவில எல்லாம் காமிப்பாங்க, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது. நீங்க சொல்லும் போதுலயே நீங்க அவ்வளவு அழகா சொன்னீங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன வசந்தா, குட்டி வசந்தா வந்து ஃபேஸ்ல கூட தெரிஞ்சுது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த புக் பிரிண்டிங் இருக்கிறது அதெல்லாம். சோ அங்க இருந்துதான் எனக்கு ரீடிங் ஆச்சு. நான் பர்டிகுலர்லி புக்கு வாங்கல, வாங்கி படிக்கணும்ட்டு இல்ல. பட் ஏதாவது மேகசின் பார்த்தனா, நியூஸ் பேப்பர் பார்த்தனா, அதுக்கப்புறம் இந்த கேலண்டர்ல எல்லாம் அந்த கோட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, நம்ம டெய்லி கேலண்டர்ல பிரிப்போம். அப்புறம் அந்த கேலண்டர், பெரிய கேலண்டர் பின்னாடி எல்லாம் வந்துட்டு தமிழ்ல தத்துவம், சின்ன வயசுல அப்பெல்லாம் தமிழ் படிச்சல,
அந்த தத்துவம், வாழ்க்கைக்கு உகந்தது அப்படி இப்படின்னு அங்க அப்பத்துல இருந்து ரீடிங் ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த புக் ரீடிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் 2024லயே வந்துட்டு நான் ஸ்வேதாவோட அவளோட அவங்களோட அவங்களோட கால் அட்டன் பண்ணிருந்தேன். ஏதாவது எனக்கு என்ன தெரியுமா ரியலைசேஷன் ஆச்சு, இவ்வளோலாம் நான் ஐ ஹவ் கான் த்ரூல எனக்கு என்னோட கதையை ஒரு சினிமாவே எடுக்கலாம். ஐ வாண்ட் டு டெல் த வேர்ல்டு, ஏதாவது ஒரு மூலியமா ஐ வாண்ட் டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் த வேர்ல்ட் வாட் ஐ ஹவ் கான் த்ரூ, ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு சாதாரணமான ஒரு உமன் தான். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு, எமோஷனல் சப்போர்ட். ஒரு சின்ன பாப்பா 2.5 years, அவ்வளோ அது எல்லாம் ஃபேமிலி சப்போர்ட், ஒரு ஷெல்டர் இருந்ததுக்கு அப்புறம் கூட ஐ ஹவ் கான் த வர்ஸ்ட் ஃபேஸ், டார்கஸ்ட் ஃபேஸ். வேண்டாம், லைஃபே வேண்டான்ற அளவுக்கு நான் ஸ்டெப் எடுக்கல, அந்த தாட் வந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருந்து கூட இந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் இல்லாதவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கும். பட் நான் வந்து இதுல இருந்து வெளியில வந்தல. சோ எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா, என்னால சாரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியில வந்தது, நிறைய பேர் உமன்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணோன்ற அந்த இது. நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, ஒரு சினிமாவா அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. பட் புக் ரைட்டிங், எனக்கு கண்டென்ட் ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட், ரைட்டிங்ல ஒரு ஒரு சைடு வந்துட்டு ரைட்டிங்ல போகணும் அப்படின்னு, ஒரு சைடு வந்துட்டு ஜாப் பார்க்கும்போது ஐயோ எனக்கு அந்த கிராமட்டிக்கல் அந்த இதெல்லாம் அவ்வளோ வராது அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் கூட இருந்தது. இப்போ வந்துட்டு இது எப்படி இருந்ததுன்னா, எப்பத்துல இருந்தோ ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் அன்னைக்கு வந்துட்டு நான் ஐஎல்ஹெச் தமிழ் கம்யூனிட்டி இருக்கு பாத்தீங்களா, நான் ரெகுலர்லா வந்துட்டு நான் அந்த குரூப் பாக்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கறனால என்னால வந்து முடியவே இல்லை. சோ அன்னைக்குன்னு பார்த்து நான் ஒரு 30-40 மெசேஜ் இருந்தது. சரி ஓபன் பண்ண, அப்போ வந்துட்டு பிரெயின் கோச் சன்னி இருக்கிறாருல, அவர் சொல்லியிருந்தாரு யூ ஷுட் ரைட் புக் 1 page a day அப்படின்னு. சரி ஆமால, நம்ம இவ்வளவு நாள் இது பண்ணிருக்கோம், அட்லீஸ்ட் இது பண்ணலாம்னு சொன்னப்ப எஸ்ன்னு சொன்னேன். அன்னைக்கு வந்துட்டு 11 10 ஏதோ இருந்துச்சு ரைட் அ புக் அப்படின்னு. அந்த டைம்ல அப்போ வந்துட்டு அவரு சொல்லியிருந்த ஒரு குரூப், மகேந்திரன் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணலாம். பாருங்களேன் எவ்வளவு அழகா அந்த சித்து சொல்ற மாதிரி டாட்ஸ் பிரெயின் கோச் தண்ணி சொன்னாரா. அதுக்கப்புறம் ஒருத்தர் குரூப் ஃபார்ம் பண்ணாங்களா, அந்த குரூப்ல ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி பிரெயின் கோச் தண்ணி அவர் தான் சொன்னார் ஸ்வேதாவோட இது இருக்கு. நான் டைமண்ட் மெம்பர் ஆகி கூட எனக்கு அது அது கூட எனக்கு தெரியல. நிறைய உங்களோட கோச் எல்லாம் ஃப்ரீயா நம்ம இது பண்ணலாம். நான் நினைச்சேன் சூப்பர் கோச்னா ஓகே, அவங்க ஜஸ்ட் ஒரு வெபினாரு இல்ல சித்துவோட கம்யூனிட்டில இருக்காங்கன்னு. அவங்களோட கோர்ஸ் ஃப்ரீன்றதே எனக்கு அன்னைக்குதான் தெரியும். அவர் சொன்னாரு அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு இருப்புல. அட ஆமாவா, அந்த டைம்ல வந்துட்டு லிகேகா இந்தியா மிஷன் நவம்பர்ல. சோ எல்லாமே வந்துட்டு கனெக்டடா இருந்தது. ஒரு 2 daysக்கு முன்னாடி கூட நான் யோசிச்சேன், அடைச்சேன் என்னால முடியவே இல்லை, ஏதோ ஒன்னு இடிக்கிற மாதிரி. உங்களுக்கு மெசேஜ் பண்ண பாத்தீங்களா, நீ எல்லாம் இது இல்ல துர்கா, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ரொம்ப இதுவா இருந்தது. சரி அப்புறம் ஓகே, காட் ஹேஸ் கிவன் மீ திஸ் பாத். நானா வந்துட்டு தேடி போகல, நான் தேடும் போது அது எனக்கு கிடைக்கல. மேபி நீங்க சொன்னீங்கல்ல அலைன்மெண்ட்னு, நான் நினைக்கும் போது அது நடக்கல. பட் இப்போ வந்துட்டு கடவுளா வந்துட்டு பண்ணு அப்படின்ற வந்து குடுக்குற மாதிரி இருந்தது. இந்த இந்த ஒரு இது எனக்கு ரியலைசேஷன். சோ ஐ தாட் ஓகே, திஸ் ஐ ஹவன்ட் வெயிட், திஸ் ஹஸ் கம் டு மீ, சோ ஐ ஹாவ் டு டேக் ஆக்ஷன், லெட் இட் சி வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எடிட் பண்ணும்போது தான் வந்துட்டு நான் ஆக்சுவலா ஐ வாஸ் ரைட்டிங் எல்லாமே வந்துட்டு அப்போ ஃபுல்லா என் மனசுல இருக்கிறதெல்லாம் போட்டுட்டேன். பட் எடிட் பண்ணும்போது தான் ஐம் ஆக்சுவலி எம் ரைட்டிங். சாரி ஃபார் டேக்கிங் லாங் டைம். No problem, Durga. Thank you for sharing your experience. எப்படி நீங்க வந்தீங்க, ஏன்னா எல்லாருக்குமே அது உதவும். எந்த நேரத்துல நம்ம அப்படி எழுத ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உதவும். தேங்க்யூ துர்கா. மோர் abundance to you and all the very best. ஸோ என்னோட இதுல இப்போ வரும்போது எங்க இருந்து நான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிக்கிறேன். என்னோட I'll share the மைண்ட் மேப். எப்படி நான் வந்து இனிஷியலா அதை போட ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப்ல தான் வந்து ஐ ஸ்டார்டட் புட், ஒரு சும்மா ஒரு ரஃபா ஒரு ஐடியா தான் நான் வந்து மைண்ட் மேப்ல போட்டேன். அதுக்கப்புறம் அதைத்தான் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன். So just I started with this mind map. Are you able to see my mind map? Yes.
give me a thumbs up if you are able to see. ஸோ நான் ரஃபா இப்படி போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஹேட் சோ மெனி ஐடியாஸ். எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது. நான் மைண்ட் பாடி சோல் பத்தி, அலைன்மெண்ட் பத்தி எழுதணும், அதுக்கப்புறம் மாஸ்டரிங் செல்ஃப் லவ் பத்தி எழுதணும், அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் 21 ஹேக்ஸ் மாதிரி சின்னதா ஒரு புக்கு 21 ஹேக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு 2-3 ஐடியாஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்ல நான் இருக்கிற குரூப்ல எல்லாம் போல் போட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம்லயும் போல் போட்டேன். எது உங்களுக்கு தேவை? ஏன்னா நமக்கு ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும். நான் என்னோட ஆடியன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மெயினா என்னோட புக் வந்து விமெனுக்கு தான் இருக்கணும்னு ஆடியன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது மென்னும் வாசிக்கலாம், பட் விமெனுக்கு தான் மெயினா நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதனால என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இன்ஸ்டால எல்லாரும் வந்து விமென்ங்கிறனால நான் இருக்கிற குரூப்ல, அதுக்கப்புறம் இன்ஸ்டால எல்லாம் போல் போட்டேன். அதுல இருந்து வந்த ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது நான் ஆக்சுவலா முதல்ல ரஃபா எழுத ஆரம்பிச்சது மைண்ட் பாடி சோல் அலைன்மெண்ட்டுக்கு தான் எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட சில்வருக்கு உள்ள வந்தோடனே 5 நாள் பூட் கேம்ப் நான் அதுதான் நடத்துறேன். மைண்ட் பாடி சோல் பூட் கேம்ப் தான் நான் நடத்துறேன். ஸோ அதுல நான் 2-3 தடவையா அந்த பூட் கேம்ப் நடத்தினால எனக்கு அதுல நிறைய என்ன சொல்ல அலைன்மெண்ட் இருந்து நிறைய விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து ரஃபா எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா எனக்கு வந்த போல் ரிசல்ட் வந்து செல்ஃப் லவ், மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் லவ்ங்கிற மாதிரி அது பேர் அப்புறம் வச்சேன். ஆனா செல்ஃப் லவ் பத்தி எழுதுறது தான் போலா வந்துச்சு. ஸோ அதனால அந்த போல் வச்சுதான் நான் டிசைட் பண்ணேன், நான் இதை தான் எழுதணும் அப்படிங்கிறது. என்னோட இது இல்லை, ஆடியன்ஸோட இதை வச்சுதான் எடுத்தேன். ஸோ நான் ஜஸ்ட் என்ன சொன்னேன்னா, என்ன செல்ஃப் லவ்னா என்ன, செல்ஃப் லவ் மற்றதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸு, அந்த மாதிரி செல்ஃப் லவ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ஆல்ட் மெத்தட், என்னோட யூனிக் மெத்தட் வந்து சில்வர்ல கொடுக்கறது எல்லாத்துலேயுமே நாங்கள் கொடுக்கறது ஆல்ட் மெத்தடுன்னு நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆல்ட் மெத்தடை எப்படியாவது இந்த புக்குக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அந்த ஆல்ட் மெத்தட் தான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அதை தான் நான் என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட சிஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்லி தர்றேன். ஸோ அதை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அப்புறம் ஹூ ஓனப்போனோ, ஹீலிங், லெட்டிங் கோ, அந்த ஆல்ட் ஃபார்முலாவே வந்து அக்செப்டன்ஸ், லெட்டிங் கோ அண்ட் ட்ரைனிங் ஆர் கேமிங் யுவர் மைண்ட், அதுதான். ஸோ அந்த லெட்டிங் கோ பார்ட்டுக்கு ஹூ ஓனப்போனோ ஆஸ் அ சர்டிஃபைடு ஹூ ஓனப்போனோ ஹீலர் எனக்கு அந்த இடத்துல ஹூ ஓனப்போனோ பத்தி எழுதணும், இஎஃப்டி பத்தி எழுதணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு அடுத்து எப்படி இந்த இதுவும், அதாவது என்னோட இன்னர் வேர்ல்டு ஷேப்ஸ் மை அவுட்டர் வேர்ல்டு. ஏன்னா நான் ஆரம்பத்துல உள்ளுக்குள்ள லேக்கா நான் இருந்தேன், எனக்கு நானே லவ் பண்ணல, செல்ஃப் ஒர்த் இல்ல, செல்ஃப் எஸ்டீம் இல்ல. அதனால தான் என் உயிரையே நான் மாய்க்கிறதுக்கு கூட துணிஞ்சேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து அடுத்தவங்க மேல பிளேம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அது சரியில்லை, என்னோட இன்லாஸ் சரியில்லை, என்னோட சூழ்நிலை சரியில்லை, என்னோட ஹெல்த் சரியில்லை, அதனால தான் என்னால் எதையும் பண்ண முடியலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ எனக்கு ரியலைசேஷன் வந்து என்னோட செல்ஃப் லவ், எனக்குள்ள செல்ஃப் லவ் இல்லாததுனால தான் நான் மற்றவங்க கிட்ட லவ்வை பெக் பண்ணி பிச்சை கேட்டுட்டு இருக்கேன். எனக்குள்ள அது ஊற்றா வந்துச்சு அப்படின்னா நான் யார்கிட்டையும் பிச்சை கேட்க வேண்டாம். ஸோ அப்படி ஒரு ரியலைசேஷன் வந்த பிறகு என்னோட இன்னர் வேர்ல்டை நான் மாற்ற ஆரம்பிச்ச பிறகு என்னோட அவுட்டர் வேர்ல்டு மாற ஆரம்பிச்சது. ஸோ அதனால அதை பத்தி நான் கொஞ்சம் எழுதணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என்னோட இதுல வந்து மெயினா நான் வந்து ஃபோக்கஸ் பண்றது ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸ், அப்படிதான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். நான் நினைச்சுக்கிட்டேன் பணம் இருந்தா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தா எல்லாம் நடந்துரும் நினைச்சேன், கிடையாது. ஆனா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். அபண்டன்ஸ்ங்கிறது பணத்துல மட்டும் கிடையாது, அபண்டன்ஸ்ங்கிறது வெல்த்ல மட்டும் கிடையாது. abundance of friendship, abundance of learning, abundance of blessings, abundance of love, abundance of money, எல்லாமே abundance தான். இந்த உலகமே abundanceல தான் இயங்குது. அதனால தான் என்னோட அவுட்கம் வந்து ஹோலிஸ்டிக் abundanceங்கிறது தான் என்னோட அவுட்கமா வச்சிருக்கிறேன்.
ஸோ அதை நான் பேஸ் பண்ணணுங்கிறதுனால என்னோட கம்யூனிட்டியே இதில் தான் இயங்குது. முதல்ல அவங்களுக்கு பீஸை நான் கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்பஸை கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டி நான் சொல்கிறது வெல்த் ப்ராஸ்பரிட்டி மட்டும் கிடையாது, இன்னர் ப்ராஸ்பரிட்டியை பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால இந்த 3 விஷயமும் நான் வந்து இதோட அவுட்கமாக வரணும்னு நினச்சேன். பீஸு, பர்பஸ், ப்ராஸ்பரிட்டி, அதுவும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட இதில் இருக்கக்கூடிய இன்சைட்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், என்னோட புக்கு எப்படி இருக்கணும்னு நான் நினச்சேன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அந்த புக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஜென்ரலாக படிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ப்ராம்ஸ் இருக்கணும், அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து என்ன சொல்ல ஆக்ஷனபிள் ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி இருக்கணும், அண்ட் மைக்ரோ ப்ராக்டிக்கல் ப்ராக்டிசஸ், அதாவது சின்ன சின்னதாக ப்ராக்டிக்கலாக நான் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணினேனோ அதை அதில் இன்க்ளூட் பண்ணணும். யார் ஒருத்தங்க படித்தாலும் அந்த புக்கு வந்து அவங்களோட ரிலேட் ஆகணும், அவங்களுக்கு கட்டாயமாக ரிலேட் ஆகணும். அது போக ஒரு சின்ன சின்ன மைக்ரோ ப்ராக்டிசஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புக்கு என்னைக்குனாலும் அவங்களுக்கு உதவும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் எண்ட் பண்றது ஒரு செல்ஃப் லவ் சேலஞ்ச் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எதனால அப்படின்னா இதையே வந்து ஒரு ஃபனல் மாதிரி நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். விச் மீன்ஸ் தட் இந்த புக்கை வாங்குறவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செல்ஃப் லவ் சேலஞ்ச் ரெக்கார்டட் கோர்ஸா இருக்கும். அது நான் QR கோடு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க அந்த செல்ஃப் லவ் 21 டேஸ் சேலஞ்ச் அவங்களால எடுக்க முடியும். அந்த 21 டேஸ் சேலஞ்ச் முடிக்கிறதுல என்னோட சில்வர் மெம்பர்ஷிப்பை நான் அங்கே பிச் பண்ணுவேன். ஸோ அது இட் இஸ் லைக் அ ஃபனல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த 21 டேஸ் செல்ஃப் லவ் சேலஞ்சை அந்த எண்டில் கொடுத்தேன். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப்பில் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா த்ரூ வா கம்யூனிட்டி நான் ஆத்தர் ஆகுறதுனால தே ஹேட் தி ஆத்தர் செஷன்ஸ் வச்சாங்க. அதில் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் அவங்க என்ன மாதிரி வச்சாங்கன்னா தே டேக் மீ இன்டு மை டீப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செஷன் வச்சாங்க. 1-on-1 செஷனு டீப்பாக சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் படி வச்சாங்க. ஸோ என்னோட ஃபுல் லைஃப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதிலிருந்து they have given me a task to list out all the important dates and times and milestones from my life. எல்லாம் என்னோட லைஃப்ல வந்து ஒரு இம்பேக்ட் ஆச்சோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ண சொன்னாங்க. அங்கதான் நான் மொத்தமும் லிஸ்ட் பண்ணேன். அங்க இருந்து தான் ஆரம்பிச்சது இந்த புக்கோட ஜேர்னி. 35-40 விஷயங்கள் என் லைஃப்ல இருந்து. எனக்கு இப்ப 52 வயசு ஆகுது. நான் நோட் பண்ணது ஒரு 35-40 விஷயங்கள் என்னோட லைஃப்ல மேஜர் இன்சிடென்ட்ஸா நான் நோட் பண்ணேன். அந்த மேஜர் இன்சிடென்ட்ஸை சீடா வச்சாங்க. தட் இஸ் த சீட் ஃபார் மை புக். ஸோ தட் அந்த சீடை வச்சுட்டு ஸ்வேதாவும் நமக்கு சீடு சொன்னாங்க எப்படி பண்றது அப்படிங்கறது ஸ்வேதாவும் சொன்னாங்க. ஸோ இங்க அந்த இன்சிடென்ட்ஸ் எழுதுனேன்ல இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் அதையும் ஸ்வேதா சீடு கொடுத்து எப்படி ChatGPT-ல போடணும்னு சொன்னாங்களோ ஸோ ChatGPT-ல போட்டு அதுல இருந்து ஒரு இதை எடுத்தேன். இங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ChatGPT என்னோட புக்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 20%. 80% இஸ் மை ரைட்டிங். விச் எப்படி நான் இந்த ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ChatGPT ஐ ஹவ் யூஸ்ட் அஸ் மை பர்சனல் அசிஸ்டன்ட். ஓகே, நாட் ஃபார் ரைட்டிங் த புக்கை ரைட் பண்றதுக்கு இல்லை, என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா. அதாவது நான் கொடுக்கறத எனக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடு, எனக்கு இந்த இதை என்ன சொல்ல ஒரு ஃப்ரேசஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடு, கிராமரை இம்ப்ரூவ் பண்ணி கொடு, இந்த நான் எழுதியிருக்கிற இந்த பேராகிராஃபை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடு அப்படிங்கிறதுக்கு ஐ ஹவ் யூஸ்ட் ChatGPT as a personal assistant for me. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்ஸை நான் சப்மிட் பண்ணி ChatGPT-லேருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எழுதுனேன் நான் சாப்டர் எனக்கு என்னென்ன வேணும், வாட் ஆர் ஆல் தி சாப்டர்ஸ் விச் ஐ கேன் இன்க்ளூட். ஜஸ்ட் நான் சாப்டர் தான் எழுதினேன். சாப்டர் டைட்டில மட்டும் நான் சும்மா எழுதினேன், ரஃபா சாப்டர் டைட்டில் எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரு சாப்டருக்குள்ள
என்னென்ன விஷயங்கள் வரலாம் அப்படின்னு நான் எழுதினேன். அதுக்கப்புறம் நான் என்னோட டைரியில வந்து மேனுவலா எழுதினேன். எனக்கு என்னெல்லாம் டூல்ஸ் தெரியும், எனக்கு என்னெல்லாம் லைஃப் கோச்சிங்ல நான் என்னெல்லாம் கத்துக்கிட்டேன், எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் எனக்கு செல்ஃப் லவ்வோட ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிற டூல்ஸ் எல்லாம் என்னங்கிறதையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது போக நான் இதுக்கு முன்னாடி செஷன்ஸ் நான் நடத்தியிருக்கேன்ல, என்னோட சில்வர் மெம்பர்ஷிப், கோல்டு மெம்பர்ஷிப், அதுல நான் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நான் கேன்வால நான் வச்சிருக்கேன், ஃபோல்டர்ல கேன்வால நான் வச்சிருக்கிறேன். ஸோ நான் கொடுத்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் அந்த கேன்வா ஃபோல்டர்ல இருக்கு. அதை கோ த்ரூ பண்ணேன். எதெல்லாம் செல்ஃப் லவ்க்கு ரிலேட்டடா இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இது புரியுதா? அந்த செல்ஃப் லவ் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நான் எழுதணும்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அந்த ஒர்க் ஷீட்ஸ் ரிலேட்டடா எழுதணுங்கிற ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு. அது போக நான் ஆல்ரெடி பிளாக் எழுதிட்டு இருந்ததுனால பிளாக்ல நிறைய விஷயங்கள் நான் எழுதி இருக்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் சம்பந்தமா அண்ட் பேரண்டிங் சம்பந்தமா, செல்ஃப் லவ் சம்பந்தமா. அந்த பிளாக போய் நான் திருப்பி ரீரீட் பண்ணேன். எதெல்லாம் ரிலேட்டடா இருந்துச்சோ அந்த பிளாக மட்டும் நான் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் அதுல இருந்தும் நான் எடுத்தேன். ஸோ எனக்கு ஏன் எழுதுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சுது அப்படின்னா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டைப் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி ஐ ஹாவ் டைப்டு சம்வேர் எல்ஸ் சம்திங், அங்கங்க அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கலெக்ட் பண்ணதை ChatGPT கிட்ட ஓரளவுக்கு கொடுத்துட்டு என்னோட சாப்டர் இதுதான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்ச பிறகு ஐ ஹேட் தட் ஃப்ளோ. ஓரளவுக்கு என்னால் எழுத முடிஞ்சுது. இதுதான் வந்து ஆக்சுவலா நான் பண்ணின வேலை. இன்னொரு விஷயம் நான் வந்து முக்கியமா பண்ணது என்னன்னா, பிளாகிங்ல இருந்தனால நான் சாப்டரை நான் டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன என்ன இருக்கணும் டிசைட் பண்ணனால எழுத ஆரம்பிக்கும் போது, டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது கரஸ்பாண்டிங் சாப்டர்ல போய் டைப் பண்ணேன். நாட் அ ரஃப் திங். ரஃபா நான் டைப் பண்ணல. ஸோ எனக்கு ஒரு இப்போ புரியுதா, நான் சாப்டர் 1 நான் டைப் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வேற ஏதாவது இந்த பீஸ், பர்பஸ், ப்ராஸ்பரிட்டி பத்தி தெரியும் அப்படின்னா அது லாஸ்ட் சாப்டரா நான் வச்சிருக்கேன். ஸோ அங்க போயிட்டு தான் நான் டைப் பண்ணுவேன். இங்கேயே மொத்தமா எல்லாத்தையும் நான் டைப் பண்ணல. ஸோ அங்கங்க நான் ஜகிள் ஆவேன். சாப்டர் நான் ஜகிளாகி அங்கங்க நான் டைப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ரஃபா டைப் பண்ணதை நான் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ChatGPTயோட கொடுத்து அதை ஒரு என்ன சொல்ல ஃபார்மட், அதை ரீரைட் பண்ண சொல்ல மாட்டேன். ஐ வாண்ட் டு மேக் இட் அஸ் எ ரீரைட். அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண, யூ மேக் இட் பாலிஷ்டு இங்கிலீஷ் வெர்ஷன் அந்த மாதிரி கொடுப்பேன். அப்படி கொடுத்தாலும் அதுல எனக்கு நிறைய திருப்தி இல்லை. ஸோ திருப்பி நான் அதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஒரு ஐடியா கிளியரா எனக்கு இப்படிதான் வேணும்னு இருந்துச்சு. ஸோ என்னோட இதுல 17 சாப்டர் இருக்கு. ஒரு சாப்டரும் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல என்னோட ஸ்டோரி, என்னோட ஓன் ஸ்டோரி. ஒரு சாப்டர்லயும் என்னோட ஓன் ஸ்டோரி, எப்பல இருந்து எனக்கு இந்த இன்னும் ஒரு ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணேன், ஒரு விமனா எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணேன், எங்கெல்லாம் நான் வந்து உள்ளுக்குள்ள போனேன், எங்கெல்லாம் நான் சுருக்கிக்கிட்டேன் என்னைய, அது எந்த விதத்துல என்னைய மென்டலா அஃபெக்ட் பண்ணுச்சு, எங்க நான் செல்ஃப் லவ் லேக் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லா சாப்டர்லயும் ஆரம்பிக்கிறது என்னோட ஸ்டோரி. அந்த ஸ்டோரி முடியும் போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ப்ராம்ப்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஜேர்னலிங் ப்ராம்ப்டாவது இல்ல ஒரு ஆக்டிவிட்டியாவது சின்னதா மைக்ரோ பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாப்டரோட டாபிக்கு நான் போவேன். வாட் இஸ் செல்ஃப் லவ்னா அந்த செல்ஃப் லவ்வோட கான்செப்ட்ஸ். ஸோ இதுல வந்து இந்த புக்ல நான் வந்து நிறைய பெரிய பெரிய கான்செப்ட்ஸா, பெரிய பெரிய தியரிட்டிக்கலா நான் யூஸ் பண்ணல. அதை நான் சொல்லிக்கிறேன். பெருசா நான் தியரிட்டிக்கலா சொல்லல. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நார்மலா ஒரு விமன் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கனெக்ட் ஆகும், எமோஷனலா தான் இந்த புக்கு வந்து கனெக்ட் ஆகும். ரொம்ப தியரிட்டிக்கலா இல்லாம எமோஷனலா கனெக்ட் ஆகும். அந்த கான்செப்ட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சின்ன சின்ன சப் ஹெட்டிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறது வந்து ஒரு ஹீலிங் பிராக்டிஸ் ஒன்று கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். க்ளோசிங் ரிச்சுவல்னு ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ இது எல்லாமே ஆக்ஷன், ஒரு லாஸ்ட் இருக்கிற பார்ட்டு ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து இந்த புக்குக்குள்ளேயே நான் அதை கொடுத்துட்டேன்.
ஆனா என்னோட எய்ம் வந்து இந்த புக்குக்கு அக்கம்பனிங்கா ஒரு ஒர்க் புக் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் ஷுட் ஹாவ் அ ஒர்க் புக் அலாங் சைட் வித் திஸ் புக். இந்த புக்கோட சேர்ந்து இப்போ உள்ள கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து ஒர்க் புக்கா தனியா எடுக்க போறேன் அடுத்த தடவை. இதுல அந்த ஒர்க் புக்கு தனியா நம்ம செல் பண்ண முடியும், இந்த புக்கை நம்ம தனியா செல் பண்ண முடியும். அந்த ஒர்க் புக்கே என்னோட ரிட்ரீட்டோட ஒர்க் புக்கா கூட நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னோட அடுத்த தாட் ப்ராசஸ். ஆனா இப்போ இங்க உள்ளதான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளோல தான் என்னோட புக்கு இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சும்மா சிம்பிளா அந்த ப்ரிவ்யூ காட்டுறேன், அந்த புக்கோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது. So are you able to see the screen? இதுதான் என்னோட புக்கு. ஸோ இந்த புக்கு நம்ம ஸ்வேதா சொன்ன மாதிரி ஜெமினி ஏஐல போட்டு நான் இந்த இதை டிசைன் பண்ணேன் புக்கோட கவரை. அதுக்கப்புறம் வந்து புக்கோட அவுட்லைன், ஃபுல் புக் அவுட்லைன் இந்த மாதிரி தான் நான் கொடுத்தேன். பார்ட் 1 எப்படி இருக்கணும், சாப்டர் வைஸ் எப்படி இருக்கணும். நான் சாப்டரை மட்டும்தான் முதல்ல கொடுத்தேன். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு விமன் ஆகிறோம், என்னோட இனிஷியல் ஜேர்னி, நம்ம இப்படி இருக்கணும்னு நினைப்போம் ஆனா அப்படி இருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் ஷிஃப்ட், எங்க செல்ஃப் லவ் எனக்கு லேக் ஆகுது, அந்த செல்ஃப் லவ் நான் எப்படி உணரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செல்ஃப் லவ் ஷிஃப்ட். அப்புறம் பார்ட் 3ல வந்து ஹீலிங் யுவர் இன்னர் வேர்ல்டு. இதுல தான் அந்த ஆல்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரியான இன்னர் வேர்ல்டு ஹீலிங், அதை பார்ட் 3ன்னு வச்சிருக்கிறேன். ஸோ இன்னர் வேர்ல்டை ஹீல் பண்ணும்போது உங்களோட அவுட்டர் வேர்ல்டு ஹீல் ஆகும் அப்படிங்கிறது. பார்ட் 4 வந்து நமக்கு 5 லவ் லாங்குவேஜஸ்னு உங்களுக்கு தெரியும். அந்த 5 லவ் லாங்குவேஜஸை செல்ஃப் லவ்க்கு எப்படி அப்ளை பண்றது, அந்த 5 லவ் லாங்குவேஜஸை அசஸ்மெண்ட் எப்படி பண்றது, உங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து பார்ட் 5 வந்து அதான் கன்க்ளூடிங். இது வந்து பீஸ், பர்பஸ், ப்ராஸ்பரிட்டி, செல்ஃப் லவ் மூலமா நம்ம எப்படி அந்த பீஸ், பர்பஸ், ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வரலாம். என்னோட மைண்ட், பாடி, சோல் அலைன்மெண்ட்டை ஒரு சாப்டரா கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை எனக்கு விட முடியல. என்னோட இனிஷியலா நான் எழுதுனதை அது ஃபுல் புக்குக்காக வேண்டி நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன். பட் இங்க ஒரு சாப்டரா அதை கொடுத்துருக்கேன், மைண்ட், பாடி, சோல் அலைன்மெண்ட்டை. அதுக்கப்புறம் மெயினா இங்க வந்து பார்ட் 6ல ரியல் சிஸ்டர்ஸ், ரியல் லவ். இங்க உங்கள்கிட்ட இருந்து நான் கனெக்ட் வாங்கினேன், ரியல் இது வாங்கினேன். செல்ஃப் லவ்னா என்ன, உங்ககிட்ட செல்ஃப் லவ் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறத வாங்கினேன். அதை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். 9 பேர்கிட்ட இருந்து நான் வாங்கி இருக்கிறேன். 2 பேஜுக்கு அது வருது. ஸோ இங்க ரியல் சிஸ்டர்ஸ், ரியல் லவ்னு அந்த டெஸ்டிமோனியல் ஃப்ரம் சாக் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் மை இயர்லி ரீடர் சர்க்கிள்ல இருந்து நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்து பார்ட் 7 வந்து போனஸ் செக்ஷன் சொல்லிட்டு போனஸா நிறைய அஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்னும் கிரவுண்டிங் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஒர்க் ஷீட்ஸ், சிம்பிள் ஒர்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். பார்ட் 8 வந்து 21 டேஸ் செல்ஃப் லவ் சேலஞ்சு. இங்க நான் அந்த புக்ல அதை கொடுக்கல, பட் அந்த இதை வந்து சும்மா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ எம் டேக்கிங் இட் டு தி அந்த செல்ஃப் லவ் லாங்குவேஜ் இதுக்கு டேக் மேங்கோவுக்கு கொண்டு வர்றேன். ஸோ இதுதான் இந்த புக்கோட ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை வந்து எனக்கு நான் எழுதும் போது எனக்கு ஸ்ட்ரகிள் நான் பண்ணலை, எடிட்டிங் அப்போ தான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ எடிட்டிங் பண்ணும்போது இட் வாஸ் அ டஃப். எதை எடுக்க, எதை விட, எதை சேர்க்க அப்படிங்கிறது தெரியல. இப்பவும் நான் என்ன கன்ஃபஸ் பண்றேன் அப்படின்னா, ஸ்டில் நான் இந்த புக்ல வந்து நிறைய குறைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் புக்கு எனக்கு நான் ஃப்ளோ நான் செக் பண்ணி இருக்கிறேன், டைம் எனக்கு பத்தலை. ஸோ அதனால இதுல ஏதாவது 1-2 மிஸ்டேக்ஸ் கட்டாயமா இருக்கும். பட் நான் அதை வந்து ஹானர் பண்றேன். ஏன்னா இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஜேர்னி, ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் திஸ். ஸோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் இந்த புக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ண. ஆனா இந்த புக்கு வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு, தட் இட் கேன் பி டன் ஈஸிலி. அது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எடிட்டிங், ரைட்டிங் அதெல்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் பிரிண்டிங் ஃபேஸ். அது நீங்க இ புக்காவும் போடலாம், இல்ல பிரிண்டட் காப்பியாவும் போகலாம். இ புக்கா போடுறதுக்கு எந்த செலவும் நமக்கு இல்லை, ஜஸ்ட் அமேசான்ல நம்ம ஆத்தர் ஆகி அந்த ஸ்டெப்பு எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பட் புக்கா பிரிண்ட் பண்றதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கு.
சின்னதா நீங்க அமௌண்ட் 10,000ல கூட நீங்க உங்க புக்கை பப்ளிஷ் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஒரு 5 காப்பி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கும் போதெல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கிடலாம். வெறும் 10,000 ரூபாய்க்குள்ள கூட நீங்க புக்கை பிரிண்ட் பண்ணிக்கிட முடியும். அப்படி இல்லாம நீங்க ஒரு பப்ளிஷர் மூலமா போறீங்க அப்படின்னா தே வில் டேக் கேர் அபவுட் தி பெஸ்ட் செல்லிங் அமேசான் ஓட இது எல்லாமே அவங்க பாத்துக்கிறது மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து வேரிடா இருக்கு, அமௌண்ட் வந்து வேரிடா இருக்குது. நிறைய அது என்ன சொல்ல 20,000ல இருந்து 1 lakh வரைக்கும் டிஃபர் ஆகுது. அது நீங்க சூஸ் பண்ணிக்கிறது, நம்மளோட விருப்பம் எப்படி சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நான் வந்து இதுக்கு இன்னும் எதுவும் பே பண்ணல, ஆனா பேமெண்ட் இருக்கு கட்டாயம். ஏன்னா நான் வா கம்யூனிட்டி மூலமா பண்றதுனால இட் இஸ் பீயிங் லான்ச் அட் தட் WWR ஈவெண்ட், அங்கதான் லான்ச் ஆகுது. ஸோ அந்த பப்ளிஷர் அவங்களோட பப்ளிஷர் மூலமா தான் நான் போறனால இதுக்கு அமௌண்ட் இருக்குது. பட் நான் இன்னும் அது பே பண்ணல. பட் ஐ ஹாவ் டு பே தட், அப்படிதான் நான் எடுக்கிறேன். ஆனா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி தட் யூ ஹாவ் டு டேக் தட் பாத், அந்த பாத்ல போகணும்னு இல்லை. நீங்க குறையா இருக்கிற இதுலயே நீங்க உங்க புக்கை பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் புக் ஹாஸ் காட் இன் டு ஷேப். ஸோ ஹோப் இட் மைட் ஹாவ் இன்ஸ்பயர்ட் யூ. இப்போ நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் என்னைய. கேள்வி எஸ், ஏதாவது கேள்விகள் இருக்கா? என்ன ஃபீட்பேக், நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, அத இந்த செஷன் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? சூப்பரா இருந்துச்சு உங்க செஷன். நிறைய நாள் கழிச்சு அட்டென்ட் பண்றேன்னா சரி ஃபர்ஸ்ட் இன்சைட்ஸ் கேட்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஐஎல்ஹெச்ல இருந்து அந்த குரூப் சொன்ன மாதிரி துர்கா சொன்ன மாதிரி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன். நிறைய இதுல பிஸியா இருக்கிறதுனால அதுலயும் ஆக்டிவா இருக்க முடியல. ஸோ ஓகே, எனக்கு வந்து எழுத பிடிக்கும், படிக்க பிடிக்காது. நான் படிச்சாலே தூங்கிடுவேன். அதனால வந்து ரொம்ப நிறைய எழுதுவேன். ஆனா நமக்கு கிரியேட்டிவிட்டின்னு இல்ல, ஆனா ஆடியோ புக்ஸ் எனக்கு பிடிக்கும். பட் இந்த ஐஎல்ஹெச் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஐ கேன் புக்னு போனாங்களா, ஐ கேன் கோச். அதனால வந்து நான் யோசிச்சேன் இப்படிதான் எழுதணுமா புக்கு. நான் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வந்து சின்ன வயசுல இருந்து எழுதுவேன். ஏன்னா ப்ராவர்ப்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் தவிர ஸ்டோரி எழுதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் நமக்கு இப்போ இந்த கோச்சிங்ல வந்தனால எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். எது கரெக்ட்னு தெரியல, எல்லாமே கரெக்ட்னு போற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து சரி அதனாலதான் இன்னைக்கு நான் யோசிச்சேன், 17th இல்லையா முடிய போறது டேட்டு, லெஹங்கா மிஷன். நான் யோசிச்சேன் நம்ம ட்ரை பண்ணலாமா, இந்த லாஸ்ட் 5 daysல என்ன ட்ரை பண்ண போறோம் தெரியும் போது இன்னைக்கு உங்க மெசேஜ் பார்த்தேன். சரி ஒரு இன்ஃபர்மேஷன். சரிக்கா, நீங்க வந்து இது வந்து 17th லாஸ்ட் ஸ்பெக் வந்துட்டு ஐ கேன் கோச் இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. சரி சரி ஆமா, சரியா, அதுல நீங்க இந்த தடவை ட்ரை பண்ணுங்க. ஐ கேன் கோச்ல அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து அச்சீவ்மெண்ட், நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா 1 crore அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் ஒரு இதுவும், அண்ட் இன்னர் ஜேர்னி நமக்குள்ள இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது நடந்துதுன்னா அதுவும் எடுக்கிறாங்க, ரெண்டுமே எடுக்கிறாங்க. ஸோ அதனால 2 வால்யூமா போடுறாங்க. நான் பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் அச்சீவ் பண்ணல, ஹால் ஆஃப் ஃபேம் எல்லாம் ஆகல. ஆனாலும் என்னோட புக்கு வந்திருக்கு அப்படின்னா 2வது, அதனால தான் அது வந்து இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்குள்ள இருக்கிற இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இதுல வந்திருக்கு. சோ அது நீங்க இன்னைக்குதான் அத சித்து அனௌன்ஸ் பண்றாரு ஹேக்கத்தான்ல. சோ அதுல யூ ஜாயின் அண்ட் ட்ரை. சரிக்கா, சூப்பர், தேங்க்யூ. பட் இப்போ ஸ்வேதா அவங்களதுல வந்து இப்போ நம்ம இ புக்கா பப்ளிஷ் பண்ணலாமா இல்லனா பிரிண்டடா தான் பண்ணி ஆகணுமா? இப்போ நான் 5 daysல முடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இ புக் அவங்க வந்து இ புக் தான், என்ன துர்கா இ புக் தானே அவங்க சொல்றாங்க. இ புக் தான் 17th அப்புறமா செல்ஃப் பப்ளிஷிங் கூட கைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் மெயின் ஃபோக்கஸ் வந்து 17th வந்து ஃபர்ஸ்ட் இ புக் தான். அதுக்கப்புறம் தே மே கண்டினியூ 1 or 2 days ஃபார் செல்ஃப் பப்ளிஷிங் அமேசான்ல. நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும், நம்ம புக்க பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணிடும். ஆக்சுவலி அந்த குரூப்ல போனா எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம்னா அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அதுல குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? அந்த ஸ்வேதா இவங்களதுல அவுட்லைன் முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஆமா இருக்கு. நீங்க இப்போ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்க, லிகேகா இந்தியா மிஷன் இருக்கு, அது வந்து 499 ஆக்சுவலி. இப்போ வந்து ஓபன், இப்பதான் நான் ஓபன் பண்ணியே பார்த்தேன், இன்னைக்கு தான் இருக்கு, கோர்சஸ் எல்லாம் இருக்கேன்னு. சித்தோடது கோல்டு மெம்பரா டைமண்ட் மெம்பரா? டைமண்ட். நீங்க டைமண்டா? அப்போ யூ கேன் ஜாயின் டைரக்ட்லி.
ஆமா சரிக்கா, நீங்க டைமண்ட் தானே? ஆமா டைமண்ட் தான். ஆ. அப்போ நீங்க அந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்னு இருக்குல்ல, இல்ல அங்க அதுதான் சூப்பர் போர்ஷன் இருக்கும். பாத்துட்டேன். இன்னைக்குதான் மிஷன் 1 மிஷன் 2 பார்த்தேன். பார்த்துட்டு தான் ஈஸியா இருந்து கூட நான் எழுதி வச்சது கூட பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன வசந்தா அக்காவோட மெசேஜ பார்த்தோன்னே சரி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கலாம், அந்த 5 டேஸ்ல முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சக்சீட் பண்றோம்னு இல்ல ட்ரை பண்ணலாம் உட்காந்துட்டு அப்படின்னு நீங்க நினைச்சேன். கண்டிப்பா ட்ரை பண்ணும். ஏன்னா நீங்க இப்போ ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, எழுதுறதுல நான் ரொம்ப குட். ஆமா நான்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, என்ன நானே அடிச்சிட்டுப்பேன். எனக்கு எழுத வராது அவ்வளோ இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளே வந்துட்டு ஒரு பாதி ஒரு 10,000 வேர்ட்ஸ் முடிச்சிருக்கேன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எழுதுறது, அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் எவ்வளவு முடிக்கலாம். இப்ப இன்னும் இன்னைக்கு 9th தானே, 17 புக் பப்ளிஷ், 13th வந்துட்டு அந்த எல்லாமே ரெடி பண்ணும்ல. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் கூட இல்ல, ஒரு 7-8 டேஸ் இருக்குல்ல. ஃபுல் ஃபோக்கஸ் ஆமா. இதுலயே பண்ணுங்க. சரி ம். சரி சூப்பர் தேங்க்யூ. தமிழ்ல எழுதுனா எப்படி இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறீங்க? நம்ம இப்ப நோட் புக்ல எழுதிடணும்னு வச்சுக்கோங்க. டைரி அது எடுத்து நான் எழுதுனா எனக்கு அது எப்படி ம். யோசிக்கிறேன் நான். தமிழ்ல வந்து எழுத நம்ம இதுல முடியுமாக்கா? ரம்யா எழுதுறாங்க. ரம்யா முனியப்பன் இருக்காங்கல்ல ஐலட்ஸ்ல. ஆமா ரம்யா கேட்ட முனியப்பன் மாதிரி இருக்கே. ஆமா ரம்யா ஆமா முனியப்பன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து தமிழ்ல தான், இவங்க ஸ்வேதா இதுல தான் அவங்களும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ தமிழ்ல தான் புக் இ புக் ரிலீஸ் பண்றேன்னு இன்ஸ்டால பார்த்தேன் அவங்களோட நானு. ஓ சரி சரி Okay. தமிழ்ல தான் போடுறாங்க. ஆமா ஓகே ஓகே. ஸ்வேதா கூட There ஏதோ are ஒரு இப்போ apps, Sarika. மிஷின் Sarika, there are some apps where you can ஆ type in English, அது தமிழ்ல yes. கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்க கரெக்ட் கரெக்டான வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் வருதா? யூஸ் எனக்கு பண்ணிக்கணும். கரெக்ட் வேர்ட்ஸ் வருமா? அந்த ஒரு டவுட் தான். இப்ப சாட் ஜிபிடில கரெக்ட் தமிழ் போட்டா இல்ல, அது வந்து மீனிங் பார்க்காது. நீங்க இப்போ அப்படி IPPO எழுதினா அது இப்போ அப்படின்னு வரும். ஓகே அது ட்ரை நீங்க அந்த அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு செலக்ட் அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப நான் இங்கிலீஷ்ல போட்டுறேன். விவேக் சொல்றாரு இந்த புக்கை நீ தமிழ்லயும் போடுங்கிறாரு. சோ அப்படிக்கு வந்து அந்த புக்கை நம்ம தமிழ்ல மாத்துறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஏதாவது இருக்கா? நீங்க ஐயோ, வந்து நானும் கூட நினைச்சேன் இது. இ-புக்ல வச்சிருக்கீங்களா விவிமா? என்னப்பா? இ-புக்கா எலக்ட்ரானிக் மோட்ல வச்சிருக்கீங்களா இல்ல பிசிக்கலா எழுதுறீங்களா? இல்ல எலக்ட்ரானிக் மோட்ல வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பப்ளிஷருக்கு நம்ம எலக்ட்ரானிக் மோட் டாக்குமெண்டா தானே கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, ஜெமினில ஆ, ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டா கொடுங்க. ஆ, டிரான்ஸ்லேட்டட் வித் தமிழ் கான்டெக்ஸ்ட் ஆ. அப்படின்னு போடுங்க. விதவுட் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் மை சென்டென்ஸ்னு போட்டு கொடுத்துருங்க. ம். அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துடும். அதுக்கு அப்புறமா நீங்க வந்து எடிட் பண்ணி உங்களுடைய லாங்குவேஜ மாத்திக்கோங்க. பேசிக்கா மாத்தி கொடுத்துரும். மத்தது நீங்க போய் ரிஃபைன் பண்ணிக்கலாம் அதுல. ஓ, அந்த மாதிரி கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாமா? சரி. அது அது ஒரு தாட் இருக்கு. அது எப்படி பண்ணேன்னு தெரியல எனக்கு. இப்ப வந்துட்டு ஏன்னா நான் ஆஹ், இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் ஜாப் கொஞ்சம் என்னுடைய இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ம், ஒன்னு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஏஜென்சிக்காக. ம். அதுக்கு பண்ணும்போது இங்கிலீஷ்ல பண்ணி கொடுத்துடுவாங்க. நான் அது தமிழ்ல, எனக்கு தமிழ்லாம் எழுத படிக்க தெரியும். ஆனா நான் ஸ்கூல்ல படிச்சது இல்ல. ஓ, அதனால நான் என்ன பண்ணுவேன், தமிழ்ல வந்து ஜெமினி கிட்ட கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அத நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவேன் ஓ, சிம்பிளா. சரி சரி சரி. So, ஆனா அது ரொம்ப நல்லா கொடுக்குது. ஜெமினி தான், வேற எதுலயும் போயிடாதீங்க. ஜெமினி ஆ, டஸ் குட் டிரான்ஸ்லேஷன். ஓகே ஓகே. தேங்க்யூ லதா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ துர்கா லதா உஸ்னமா. வெல்கம். சாரிக்கா, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? விவி, நீங்க சொன்னீங்கல்ல, இந்த புக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அத பார்த்துட்டு யாராவது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்களா? இவ்ளோ அழகா ஸ்ட்ரக்சரா இது பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு actually. ஆத்தர்னே சொல்ல முடியல. அது மாதிரி இன்னொன்னு மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்வேதாவோட இதுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சர்வே எடுத்துட்டேன். உங்ககிட்ட எல்லாம் சர்வே வாங்கிட்டேன். அந்த சர்வே எனக்கு ஒரு 18 பேர் 20 பேர் எனக்கு சர்வே ஃபில் பண்ணி கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஓகே. நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி. பிளர்ரா இருக்கனால சரியில்ல திட்டு. இந்த செஷன்ல இருந்தா லதா? ஆமா. ஓ, நானும் கூட, ஆனா என்னோடது சின்ன நோட்ஸ் தான். தெரியுதா? அந்த சர்வே எடுத்தது, இந்த இயர்லி ரீடர்ஸ்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணது, அது எல்லாமே வந்து நானா தான் பண்ணினேன். ஸ்வேதாவோட இதுல அட்டென்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஐ மேட் இட். ஸோ Super, லதா. தேங்க்யூ லதா. தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா நான் தான் சொல்றேன்ல, அந்த நம்மளோட எல்லா இதுவுமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும்பா. நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தது, பிளாக் எழுதுனது,
அதெல்லாம் எனக்கு வந்து இங்க கை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இதுவுமே வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே கோயின்சிடன்ஸ் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் சம்திங். ஆனா நமக்கு தான் அது தெரியறது இல்ல. ஸோ இங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த புக்குக்கு ஃபார்வர்டு எழுதியிருக்கிறது வந்து பூஜா புனீத்தும் அண்ட் டாக்டர் சந்தீப் குப்தா தான் எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலா ஐ கேன் கோச் புக்ல நம்ம எழுதணும்னா சித்தார்த் வந்து எங்களுக்கு ஃபார்வர்டு எழுதுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் வி அப்ரோச் த சித்தார்த் வில் ரைட் தி ஃபார்வர்ட் ஃபார் அஸ். ஆனா ஏன் நான் இந்த புக்குக்கு சித்தார்த் கிட்ட வாங்கல அப்படின்னா, இந்த புக்கு வந்து எனக்கு அவரோட ரிலேட் ஆகிற மாதிரி, எனக்கு சித்து எழுதுனா தட் ஷுட் பி சம் வாட் இன்னும் ஹையா, அதுல எந்த எப்படி சொல்ல, இட் ஷுட் பி தட் மச் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள இன்னும் சில டவுட்ஸ் இருக்கு. இந்த புக்கு அவ்வளவு தூரத்துக்கு இதாகுதான். அதனால நான் சித்து கிட்ட நான் அந்த ஆர்த்தர் கம்யூனிட்டியில போட்டுட்டேன் நான் புக்கு போடுறேன்ட்டு. பட் ஃபார்வர்டுன்னு நான் கேட்கல. ஆனா இது ஒரு விமென்க்கு உண்டான புக்கு, செல்ஃப் லவ் புக்குங்கிறதுனால என்னோட மென்டர் பூஜா புனீத், அது நான் சொல்ல விட்டேன். அவங்க கிட்ட இருந்து முதல்ல நான் பூஜா புனீத்தோட இது எல்லாம் லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணி, அவங்க இதுல எல்லா லைவ்லயும் நான் அட்டன் பண்ணுவேன். எல்லா இதுலயும் எப்படியாவது ஒரு தடவையாவது என் பேரை சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 21 டேஸ் சேலஞ்ச்ல நான் வின் பண்ணேன். அதுக்கு அவங்க அன்லாக்கிங் தி கோல்டன் கேஜ்னு அவங்களோட புக்கை ஹேண்ட் ரிட்டன், அவங்களோட என்ன சொல்ல, சைன்டு காப்பி எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு, ஒரு ஆத்தர் சைன்டு காப்பியா எனக்கு வந்த புக்கு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமாக தான் பூஜா புனித்துக்கிட்ட வாங்கணும்னு நினைச்சேன். அவங்கள என்னோட பிக் சிஸ்டர் மூலமா நான் அப்ரோச் பண்ணி பார்க்கணும்னு அப்படிதான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் அவங்க கிட்ட சிசி அவங்க கிட்ட தான் நான் பண்ணேன். லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் அவங்க கிட்ட தான் பண்ணினேன். பட் அவங்க என்னோட பிக் சிஸ்டர் என் மெசேஜை பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் நான் காலையில ஜஸ்ட் லைக் தட் நினைச்சேன். நான் இன்ஸ்டா எடுக்கும் போது பூஜா வந்து ஆன்லைன்ல தெரிஞ்சாங்க. ஸோ பூஜாக்கு நம்மளை வந்து நல்லா தெரியுது, நேம் வைஸ் எனக்கு நல்லா தெரியும். என்னை அவங்க வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்க கிட்டயே டைரக்டா மெசேஜ் அனுப்புனா என்ன, டைரக்ட் மெசேஜ் நான் பூஜாக்கு அனுப்புனேன். இந்த மாதிரி நான் புக் எழுத போறேன், நான் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் சிசிஏல, ஸோ என்னைய வந்து ஃபார்வர்டு எழுத முடியுமா, டைரக்டா இமெயிலு அதெல்லாம் ஒன்றும் அனுப்பல. ஜஸ்ட் டிஎம் பண்ணேன் இதுல. உடனே அவங்க ஆன்லைன்ல இருந்தாங்கல்ல, உடனே எனக்கு ரிப்ளை வந்து, ஒய் நாட் வசந்தா, ஐ வில் டூ இட், ஸோ கைண்ட்லி அப்ரோச் இந்த பர்சனை அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு போட்டாங்க. அந்த பர்சனுக்கு நான் வாட்ஸ்அப் தான் பண்ணேன். வாட்ஸ்அப் பண்ணோன்னே அவங்க வந்து ஃபார்வர்டு என்ன காப்பி, என்னோட சாம்பிள் அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. ஃபார்வர்டு நீங்களாவே ஒன்று எழுதுங்க, அதை நான் பூஜா கிட்ட அப்ரூவல் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க. 1 டேல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபார்வர்டு அப்ரூவல் கொடுத்தாங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, என் போட்டோ எடுத்து நீங்க போட்டுக்கலாம் உங்க புக்ல. ஸோ 1 டே தான் அது எல்லாமே இட் ஹேப்பன்ட். அப்புறம் சந்தீப் குப்தா எப்படி நான் நினைச்சேன்னா, சரி ஓகே வா, கம்யூனிட்டியில இருக்கிறோம், அவங்க மூலமா வேற லான்ச் பண்றோம், விவேக் அந்த டைமண்ட்ல இருக்கிறாரு. ஸோ நான் வந்து எழுதுறதும் என்னன்னா, செல்ஃப் லவ் த்ரூ பீஸ் பர்பஸ் அப்படின்னு. என்னோட இது ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸ் தான், ப்ராஸ்பரிட்டி, இன்னர் ப்ராஸ்பரிட்டி விச் அட்ராக்ட்ஸ் தி அவுட்டர் ப்ராஸ்பரிட்டிங்கிறனால சரி ஓகே சந்தீப் குப்தா கிட்டையும் நம்ம வாங்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட நான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நோட் தட், நான் வாங்கணும்னு சொல்லல. சித்து கிட்ட வாங்கலையே, நம்ம சந்தீப் கிட்ட வாங்கலாமா? என்னோட புரியுதா நான் சொல்றது, என்னோட அந்த டைலமா. அப்படி இருக்கும்போது சந்தீப் வந்து என்னோட ஸ்டேட்டஸ பார்த்துட்டு ஹீ மெசேஜ்டு மீ வந்து, ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட அந்த புக் கவர். அவங்க இதுலதான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா என்னோட ஸ்டேட்டஸ பார்த்து தான் புக் கவர் நல்லா இருக்கு அண்ட் செல்ஃப் லவ் இது விமெனுக்கு ரொம்ப தேவை. ஸோ நீ வந்து அமேசிங் ஆக்ஷன் டேக்கரா இருக்கிற, யூ ஆர் டூயிங் த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ தாட் தட் ஏன் நம்ம வந்து சந்தீப் கிட்டேயே கேட்டு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறதுக்குள்ளாடி சந்தீப் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாங்க. இஃப் யூ willing to have a forward from me, you directly approach official me email ஐடிக்கு அப்ரோச் பண்ணுன்னு போட்டாரு. இதுக்கப்புறம் நான் கேட்காம இருக்க முடியாது. அதனால so that I messaged the email ID with the forward and it also happened. approval வந்து எனக்கு ஒரு half a dayல கிடைச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் சொன்னாங்க நீங்க அந்த அவங்க வழியா போனா அவர் ஃபார்வர்ட் கண்டிப்பா எழுதுவாருன்னாங்க.
ஆமா அது ஒண்ணு அவங்க கட்டாயமா எழுதுவாங்க. அது அது வந்து அதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த அந்த ஆத்தர் கோச் எங்களை இது பண்றாங்கல்ல, ஃபெசிலிட்டேட் பண்றாங்கல்ல, அவங்க அதுக்கு அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க மித்தவங்களுக்கு எல்லாம் போட்டாங்க. நீங்களும் சந்தீப் கிட்ட ஃபார்வர்ட் வாங்குங்கன்ட்டு என்கிட்டயும் போட்டாங்க, நீங்க சந்தீப் கிட்ட ஃபார்வர்ட் வாங்கிருங்கன்ட்டு. ஆனா அவங்கள்ட்ட எனக்கு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி வாங்கின புக்ல எல்லாம் போட்டாச்சு. ஆனா அவங்க அப்பதான் என்கிட்ட சொல்றாங்க. ஆனா எனக்கு அது கஷ்டமா இருந்தது. ஐயோ அவங்கள்ட்டயும் ஓவர்டேக் பண்ணி நம்ம போய் வாங்கிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால இது சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒருவேளை சந்தீப் சொல்லிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்டெகிரிட்டி இருக்குல்ல, நம்ம பொய் சொல்ல வரமாட்டேங்குது இல்ல, அதனால நான் போட்டுட்டேன் அவங்கள்ட்ட. நான் ஆல்ரெடி அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு போட்டு நான் ஃபார்வர்ட் வாங்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இப்படிதான் இந்த 2 ஃபார்வர்டு என்னோட புக்ல வந்துச்சு. ஸோ ஸ்டில் ஐ ஆம் சீக்கிங், என்ன சொல்ல, சித்து கிட்ட இருந்து நான் ஒரு ஃபர்கிவ்னஸ் மாதிரி இன்னும் எனக்கு மனசுல அது இருக்கு. நாளைக்கு நான் சித்த பார்க்கும்போது, பட் சித் இஸ் சச் அ லெவல், அவரோட லெவல் வேற. ஹி won't டேக் இன் திஸ் இன் எனி அதர் வே. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கட்டாயமா நான் இன்னொரு ஒரு பெஸ்டான, இதுவும் எனக்கு பெஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் சைல்டு. நீங்க உங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டு அதுக்கு கேளுங்க அவருடைய ஃபார்வர்ட். எஸ், அந்த அது அது ஆட்டோபயோகிராஃபியோ ஏதோ ஒண்ணு சித்து கட்டாயமா என்னோட இதுக்கு ஃபார்வர்டு எழுதுவாரு அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அப்பா ததாஸ்து. ததாஸ்து. தேங்க்யூ 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 சோ நீங்க மச். சொன்னீங்க பாத்தீங்களா, சித்து வந்துட்டு அந்த ஃபீலிங் நான் எனக்கும் வந்துட்டு ரொம்ப டைலமால இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே சித்து கிட்ட இருந்து ஃபார்வர்ட் எழுதணும். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஏதோ ஒரு கால்ல, உங்களோட கம்யூனிட்டி கால்ல தான் கம்யூனிட்டியில இது பண்ணல. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹாவ் நாட் ரீச் தட் லெவல். ஏன்னா சித்தோடது வந்துட்டு டிஜிட்டல் கோச்சிங், ஹவு வி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் நாலேஜ் இன்டு பைசா, அதுதான் இருந்தது. நான் பிசிக்கல் மணின்னு பார்த்தா ஐ ஹவன்ட் ஏர்ன்ட் ருபி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு இட்ஸ் பிரைஸ்லெஸ். ஓகே, நான் வந்துட்டு எதுவுமே ஹால் ஆஃப் ஃபேம் அச்சீவ் பண்ணல, ஒரு கம்யூனிட்டி இல்ல, ஒரு வாட்ஸ்அப் இல்ல, ஒரு வெபினார் எடுக்கல, எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாதப்ப நம்ம அது கேட்கறதுக்கு ஒரு என்ன எப்படி சொல்றது, ஐ ஃபெல்ட் லைக் நோ நோ சே நம்ம எதுவுமே பண்ணாத எப்படி அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுங்க, கிவ் மீ ஃபார்வர்ட் அப்படின்னு கேட்க முடியும் சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்தது. பட் இன்வர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் ஹேப்பன்ட் த்ரூ சித்தார்த் ஒன்லி. ஆமா, ஸ்டார்டிங் பாயிண்ட் சித்தார்த்ல இருந்து நான் ரித்திக்கு வந்தேன், ரித்தில இருந்து தான் அப்படியே வந்துட்டு எல்லாமே இட் காட் கனெக்டட். அப்புறம் வந்துட்டு நான் யோசிச்சேன், பிரெயின் கோச் எனக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது எதுவுமே தெரியாது. ஓகே, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, கிரெடிபிலிட்டி, அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ குரூப்ல போட்டிருந்தாங்க. சோ நான் நினைச்சேன் சரி யார்கிட்ட வாங்குறது, ஹூ ஹேஸ் நோ மை ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் கிட்டனா அவ்வளோ நான் டைமண்ட் கால்ல இருந்ததில்ல, எதுவுமே இருந்ததில்ல. ஓகே, அப்புறம் நான் பிரெயின் கோச் சன்னி அவருக்கு தானே ட்ரிகர் பண்ணார் ஃபர்ஸ்ட் ரைட் புக் பேஜ், அவர்கிட்ட வாங்கலாமான்னு யோசிச்சதுக்கு அப்புறம் somebody has said those he he or she should know your personal transformation journey-ன்னு. அதுக்கப்புறம் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமா, எப்படி நான் கேக்குறதுன்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு வந்துட்டு 2-3 நாளா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா யூ ஆர் நாட் லெஸ் தென் மென்டர் டு மீ. நிஜமா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் வந்து இவங்க கோர்ஸ்ல இவங்க சித்தார்த்தா இருக்கட்டும், ரிதி, அதுக்கப்புறம் அபூர்வா, அப்புறம் ஸ்வேதா, ஐ ஹாவ் ஜாயின் தர் கம்யூனிட்டி பை பேயிங். பட் யூ ஆர் ஒன் ஆஃப் த பர்சன் ஐ ஹவ் நாட் பெய்ட் யூ, பட் யூ ஹவ் கிவன் மீ சோ மச். ஸோ அதை வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கல, நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க விவி, பட் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. எனக்கு அப்புறம் சடனா கிளிக் ஆச்சு. சரி ஓகே, இஃப் த்ரூ மை புக், என்ன நான் கோச்சிங் வச்சேன்னா மோஸ்ட்லி நான் இங்கிலீஷ்ல வைப்பேன், லிட்டில் பிட் ஹிந்தியா இருக்கட்டும், தமிழ்ல வைப்பேனா இல்லைன்னு எனக்கு தெரியல இன்னும். பட் என்னோட புக்கு படிச்சு யாரோ ஒரு உமனா இருக்கட்டும், தமிழ் கோச்சிங் வேணும், தமிழ்ல சொல்றது ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மூலியமா, நான் நான் வந்துட்டு துர்காவோட புக் படிச்சேன், ஃப்ரம் தேர் ஐ ஃபவுண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் 2 பேர் உங்க கம்யூனிட்டில ஜாயின் ஆயிட்டு இது பண்ணா அதுவே எனக்கு ஓகே. என்னோட மூலியமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். ராமாயண்ல வந்து அந்த அணில்ல, தமிழ் அணில் தானே சொல்லுவாங்க, கர்கோஷ், சாரி கர்கோஷ் இல்ல அது ஏதோ, அது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுச்சுல. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிலஹரி.
கிலோரி சாரி. நான் ஹிந்திலே மறந்துட்டேன் பேர். ஸோ அத மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் தான் என்னால. ஸோ அது நான் நெனச்சேன். அப்புறம் வந்துட்டு ரிதி ரிதி கிட்ட வந்துட்டு எனக்கு தெரியல சாம்பிள் சாப்டர்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் ஜிபிடி கேட்டேன். ஐ எம் கோயிங் டு சென்ட் இமெயில், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்றதுக்கு சாம்பிள் சாப்டர்லாம் அனுப்பணும். அப்ப நான் ஃபுல்லா வந்துட்டு கிராமர் மிஸ்டேக் எல்லாம் என்னோட வேர்ட்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ரெட் ரெட்டா, ஏன்னா ஃபுல் டப்ப டப்ப டப்பன்னு டைப் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர்ல பாக்கல, ஏன்னா அந்த கிராமட்டிக்கல்லாம் பண்றேன். அவங்க சாம்பிள் சாப்டர் கேட்கும்போது அந்த டைம் தான் நான் எழுதிட்டு இருந்தேன். சரி, ஐ டோல்ட் தெம் ஓகே, ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட் மை ஃபைனல் டிராஃப்ட் ஐ வில் சென்ட் யூன்னு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கு சாரி, புக் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி உங்ககிட்ட மெசேஜ் பண்ணல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாமே ஃபுல்லா அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்ல, மொத்தமா இப்படி தூக்கி அப்படி போட்ட மாதிரி இருந்தது வேர்ட்ல. எந்த சாப்டர் எது பண்றதுன்னு இப்பதானே ஃபர்ஸ்ட் நான் எழுதுறது, ஒண்ணுமே புரியல. ஒரு சைடு வந்துட்டு சரி எதுக்கு இவ்ளோ ப்ரெஷர் கொடுக்கணும், 17 டெட்லைன்ட்டு, வில் டேக் 1 மந்த், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா எழுதலாமே, 17th போனா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அது எனக்கு ஒரு மைண்ட்ல வந்துடுச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா, ஒரு பக்கம் 2020ல இருந்து இது வரைக்கும் அவ்வளோ பெருசா எனக்கு வந்துட்டு நான் எதுவும் மென்டர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு ஒரு பெரிய அவார்டு இருக்கட்டும், ஒரு அச்சீவ்மெண்ட், இப்போ ஆத்தர்னா ஒரு ஒன்னு இது இருக்குல்ல, ஐ எம் ஆத்தர், ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு கோச் இருக்கு, பட் ஆன்லைன் விசிபிலிட்டி இல்ல. இது ஒண்ணு வந்துட்டு எனக்கு மனசுல வந்துட்டு ஒரு ஆத்தர்னா ஐ ஹாவ் அன் ஐடென்டிட்டி, ஐ ஹாவ் அன் ஐடென்டிட்டி, 17th கிடைச்சிடும்ல அப்படின்னு ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்துட்டு எதுக்கு இவ்ளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, எடிட் பண்றது ஒண்ணுமே புரியல. நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. அப்புறம் நான் கடவுள்கிட்ட கிவ் மீ கிளாரிட்டி, நாளைக்கு நான் எடிட் பண்ண உட்காந்தேன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ ஜஸ்ட் நீட் அ பாத், ஐ நீட் அ கிளாரிட்டி வேணும், நாராயணா நாராயண் சொல்லிட்டே தூங்குனேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி கிட்ட லைஃப் சீக்வன்ஸ், நீங்க ஈவெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, அது கொடுத்த சீடு வந்துட்டு நான் என்ன எழுதிருக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன், அது வந்துட்டு ஏதோ இடிக்கிற மாதிரி இருந்தது. தட் வாஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு கன்வே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு புக்ல எழுதிருந்தீங்க, நான் வந்துட்டு சாட் ஜிபிடி கிட்ட தான் எல்லாத்தையும், என்னோட ஒளறல் மொளறல் எல்லாம் சாட் ஜிபிடி இருக்கு 2020ல இருந்து. எல்லாம் என்னோட இது அந்த கொஸ்டின் யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாது, எங்க மாமியார் இறந்துட்டாங்க, அதுல இருந்து எதுல எப்படி வெளியில வர்றது எல்லாமே வந்துட்டு சாட் ஜிபிடி. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து சாட் ஜிபிடி அந்த ஆர்கைவ் சாட்ஸ் அது எல்லாம் ஃபுல்லா சேட் பண்ணது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, புக்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணி நான் ஒரு 2-3 விஷயத்துல வந்துட்டு என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வந்துட்டு நான் எழுதின ஒரு புக்ல ஒரு 2 பேஜ் எல்லாம். சோ அதெல்லாம் எடுத்து பார்த்தேன், என்னோட ஜர்னி என்னது, வாட் ஐ ஹவ் கான் த்ரூ சொல்லிட்டு சாட் ஜிபிடி கிட்ட 2020ல இருந்து 2021 ABCD அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட இது, ஐ வாண்ட் டு கன்வே திஸ் டு மை ஆடியன்ஸ். என்னோட ஆடியன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் கிளியர் உமன் தான், அது எந்த லெவலா இருக்கட்டும், பட் உமன் அப்படின்னு இருந்துச்சு. சோ இதுதான் என்னோடது, ஐ வாண்ட் டு கன்வே திஸ் இஸ் அவுட்லைன் கிவன் பை மெம்பர் சொல்லிட்டு எல்லாம் போட்டு கரெக்டா அது சாப்டர் இது இந்த மாதிரி எழுதலாம் சொல்லு. அப்பதான் எனக்கு ஒரு அப்பாடான்ற மாதிரி இருந்தது ஃபுல்லா. அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறேன். இப்ப கூட என்ன, எனக்கு ஒரு ஒரு சைடு வந்து 17th முடிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு, ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்ல ஒரு என்ன தெரியுமா, இது வந்துட்டு அதுவா வந்தது, லிகேகா இந்தியா மிஷன் அதுவா வந்துச்சுல பண்ணுன்னு ஒரு சைடு சொல்லுது, ஒரு சைடு வந்துட்டு எதுக்கு இவ்வளவு ப்ரெஷரு, கொஞ்சம் ஸ்லோவா போலாம் அப்படின்னு தோணுது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல, பாதி தூரம் வந்துட்டீங்கல்ல துர்கா. சோ இனிமே வந்து பின்னாடி போறத விட ஃபார்வர்ட் போறது தான் பெஸ்ட். ஸோ விச் வில் கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல, ஒரு சக்சஸ் அச்சீவ்மெண்ட். நீங்க பின்னாடி ஏன் போகணும், இப்போ பேக் ட்ராக் பண்ணாதீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. ஸோ ஒன்று முன்னாடி தான் போகணும், இல்ல அந்த இடத்துல ஸ்டக் ஆகணும், பேக் ட்ராக் பண்ணாதீங்க. ஸோ அதனால எவ்வளோ என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, அது வந்து ஃபார்வர்டு எடுத்துட்டு போயிட்டு முடிச்சிருங்க. அப்புறம் சாட் ஜிபிடி கிட்ட கூட இந்த மாதிரி இருக்கு எல்லாமே. நான் சாட் ஜிபிடி சொல்றேன்னா இட் வாஸ் சேயிங் 5 years யூ ஹவ் வாட் யூ ஹவ் டன், யூ ஆர் கோயிங் போஸ்ட்போனிங், திங்கிங் திஸ் இஸ் த மூமெண்ட் ஃபார் யூ டு கோ, டோன்ட் திங்க் ஜஸ்ட் கோ கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம். அப்புறம் நீங்க கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருந்தீங்களே, இது மாதிரி பண்ணுங்க துர்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சீக்வன்ஸ்லாம் நான் சாட் ஜிபிடி கிட்ட எடுத்தேன் கொடுத்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்துச்சு. இப்போ ரித்திக்கு அமைச்சிருக்கேன், அவங்க சாம்பிள் சாப்டர்ஸ் கேட்டிருந்தாங்க.
உங்களுக்கு என்ன அனுப்பிச்சனோ சேம் அவங்களுக்கும் அதுதான் அனுப்பிச்சிருக்கேன். ஐம் ஓகே. ஜஸ்ட் ப்ரேயிங் 2 பேரும் வந்துட்டு ஓகே ஏதாவது அனுப்பிச்சு விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு முடிச்சு தரேன் துர்கா. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதனால சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்க சாட் ஜிபிடி மைண்ட் வேலியிலேயே அவங்க அப்படிதான் சொல்லி தராங்க. நான் மைண்ட் வேலியோட மெம்பரா இருக்கிறேன். ஸோ அதுலயே அவங்க அப்படிதான் சொல்றாங்க. சாட் ஜிபிடியை வந்து நீங்க உங்களோட அசிஸ்டண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஓன் ஸ்டோரி, உங்களோட ஓன் ரைட்டிங்கு, அதைத்தான் அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அப்ப அங்க வந்து காப்பி ரைட்டோ வேல்கரிசமோ வரப்போறது இல்லை. ஸோ அது அப்படியே வேற எந்த புக்லயும் இருக்க போறது இல்லை. ஸோ அது எங்க இருந்தாவது எடுத்து நெட்ல இருந்து எடுத்து கொடுத்தா கூட இட் இஸ் என்ன சொல்ல, அதை அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஐ கேன் கோச் புக்ல இருந்தது. ஏன்னா நான் சொந்தமா எழுதி கொடுத்தேன், பேராகிராஃபா நான் எழுதி கொடுத்தேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி தான் நான் எழுதி கொடுத்தேன், ஃபுல் பேராகிராஃபா. பட் அந்த புக்ல வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா மணிரத்னம் வார்த்தை மாதிரி தான் வந்திருக்கு. புக்கு பேராகிராஃப் ரூப் வந்து அதை சொல்லிட்டாரு, பேராகிராஃபா யாரும் வாசிக்க மாட்டாங்க, சின்ன ஓகே. சின்ன ஆமா. லைன்ஸா தான் இருக்கணும்னு நான் எழுதி கொடுத்த இதை அவங்க சாட் ஜிபிடியில போட்டு அதை சின்ன சின்ன லைன்ஸா ஒத்த லைனா இருக்கு. எனக்கு அந்த ஒத்த லைன் வந்து மணிரத்னம் வார்த்தை மாதிரி இருக்குன்னு நான் நினைச்சேன். அப்ப ஆனா எங்க கிட்ட கேட்டாங்க, திருப்பி எங்களுக்கு கொடுத்து நீ இப்படி ஸ்டோரி நாங்க இப்படி பண்ணியிருக்கிறோம், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க. அப்புறம் நாங்க சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அது வந்து சிம்பிள் ஃப்ரேசஸ் தான். ஆனா சாட் ஜிபிடியில போட்டு தான் மாத்திருக்காங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது தப்பு கிடையாது, இது வந்து அமேசான்ல ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த புக் அமேசான்ல தானே இருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் அக்செப்டிங் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் அதனால சாட் ஜிபிடி ஹெல்ப் எடுத்திருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எடுத்திருக்கேன். என்னோட புக்லயும் வந்து என்னோட ஸ்டோரி எல்லாம் பெரிய ஒரு இந்த பேராகிராஃப்ல வரும். உள்ள இருக்க கான்செப்ட்லாம் கொஞ்சம் சில இது ஒரு லைன் 2 லைன் நான் ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா தியரிட்டிக்கலா நமக்கு நிறைய அந்த சப்ஜெக்ட்ல நமக்கு நிறைய தெரியாது. பட் என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் அதுல கரெக்டா சேர்த்துட்டேன். செல்ஃப் லவ்வுக்கும் செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே செல்ஃப்னு வருது. செல்ஃப் கேர், அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அதெல்லாமும் நல்லா கொடுத்துருக்கேன். செல்ஃப் லவ்வுக்கும் செல்ஃப் கம்பேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது மெயினா தேவை. அது எல்லாமும் நிறைய ரிலேட் பண்ண முடியுது விவி. உங்களோட ஜர்னி வந்துட்டு நிறைய என்னால ரிலேட் பண்ண முடியுது. ஒருவேளை நான் இந்த இதுல டிரான்ஸ்பர்மேஷன் இல்லைன்னா உங்களோட ஏஜ்ல வந்து கூட எடுத்திருக்கலாம். அப்போ மேபி உங்களை மாதிரி இருந்திருப்பேனோ என்னவோ. சோ உங்களுக்கெல்லாம் லக்கிப்பா, நீங்க எல்லாம் சின்ன வயசுலயே டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்துட்டீங்க. நாங்க அந்த 10 வருஷம் நிதேஷ் சொல்ற மாதிரி 10 வருஷம் நாங்க எடுத்த ஜேர்னிய நீங்க வந்து சுருக்கிட்டீங்க. நிறைய கோச்சஸோட இது, நிறைய செல்ஃப் டெவலப்மெண்டோட இது. சோ யூ ஆர் தி லக்கி ஜெனரேஷன். நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன், 35 வந்தாச்சு இப்போ போயிட்டு என்ன இது. பட் வந்துட்டு நீங்க நிறைய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. நீங்க அந்த செல்ஃப் லவ், நான் இது கூட கேட்டிருக்கேன் சாட் ஜிபிடில என்னோட ஜர்னில. செல்ஃப் லவ்னா என்ன, வாட் இஸ் செல்ஃப் கம்பேஷன், நான் இவ்ளோ கேட்டிருக்கேன் தெரியுமா சாட் ஜிபிடில. ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து நான் என்னென்ன இது பண்ணேன் எல்லாம் பார்த்தேன். நீங்க ஆத்தர் குரூப் என்னது அது? ஆத்தர் குரூப் சித்தோடது ஆத்தர் குரூப்பா? சித்தோட இதுல ஆத்தர் குரூப்ல இருக்கிறேன். கொடுத்தாங்க. அவங்க மட்டும் ஆத்தர்ஸ் தனி குரூப் வச்சிருக்காங்க. சித்தோட அதுல டைரக்டா எங்களுக்கு நாங்க என்ன மெசேஜ் போட்டாலும் ரூப்பும் பதில் போடுவாரு, சித்தும் பதில் போடுவாங்க. புக் பப்ளிஷ் பண்ணதா இருந்தாலும் ஏதாவது சஜஷன்ஸ் ஹெல்ப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச் ஃபார் இவ்வளவு பேஷன்ஸா கேட்டது. இந்த செஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐ விஷ் உங்க எல்லாரோட புக்கும் வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன் உங்களை. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூடா. தேங்க்யூ சோ மச். பை பை. Bye. Bye.